யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளில் நம்முடைய வார்த்தை எங்களோடு இடைபடட்டும், நம்முடைய வசனம் எங்களோடு இடைபடட்டும். ஆவியானவர் நீங்க பேசுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து யாக்கோபு புத்தகத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த வாரம் ஒரு தலைப்பை மாத்திரம் பார்த்தோம். நம்ம யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாய் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பை பார்த்தோம். இந்த வாரம் அதற்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு, பேசுகிறதற்கு பொறுமை. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் புத்தகம் பேசுகிறதை குறித்தும் நாக்கை குறித்தும் 150 முறைக்கு மேலாக இந்த 31 அதிகாரங்களில் திரும்ப திரும்ப நாக்கை குறித்து பேசுறது குறித்து சொல்லிக்கிட்டே வருது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பேச்சுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் தியானிக்கிறோம். வானமும் பூமியும் எப்படி உருவாச்சு? கையினால் உருவானதா? வார்த்தை, பேச்சினாலே உருவானது. இந்த உலகம் உருவானதே எதனாலே உருவானது? பேச்சினாலே என்ன பண்ணுது? உருவானது. அப்ப ஒரு மனிதன் இந்த உலகத்துல ஒரு நிமிஷத்துல பார்க்கும் பொழுது 150 to 200 வார்த்தைகளை ஒரு நிமிஷத்துல என்ன பண்ண முடியும்? பேச முடியும். ஆனா வேத வசனம் நமக்கு போன வாரமும் இந்த வாரமும் சேர்ந்து பார்க்கும்போது ஒரு பாயிண்ட கொடுக்குது. என்னன்னா, கேட்கிறதற்கு தீவிரமாய், பேசுகிறதற்கு பொறுமை. ஏன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஒரு மனுஷன் ஒரு நிமிடத்துல 150 to 200 வார்த்தைகளை பேச முடியும். ஆனா அதே மனிதன் ஒரு நிமிஷத்துல 800 வார்த்தைகளை கவனிக்க முடியும். ஹல்லேலூயா. எது பெருசு? கவனிக்கிறதான் பெருசு. ஆனா இது அப்படியே சேஞ்ச் ஆகி தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கவனிக்கிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில தூக்கி எறிஞ்சிட்டு பேசுற காரியத்துக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? அதிக முக்கியத்துவம் இந்த உலகத்துல கொடுத்து கொண்டு இருக்கிறோம். சகோதர சகோதரியே, இந்த நாட்கள்ல கர்த்தர் நம்மோடு பேசுற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இதுதான். பேசுகிறதற்கு பொறுமை வேணும். இந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்குது. பேசுகிறதற்கு பொறுமை, பேஷன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அவசரம் இல்லாத ஒரு காரியம். ஒரு மனிதன் அவசரம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்யும் பொழுதுதான் எதையும் சரியாக என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். சில நேரத்தில் அவசரமா பல காரியங்களை செஞ்சுட்டு அதனுடைய அவுட்புட் ரிசல்ட் என்னன்னு பார்த்தோம்னா, கடைசி முடிவு என்னன்னு பார்த்தோம்னா, அது ஏதாவது ஒன்று இழந்து போனது, மறந்து போனதாக தான் இருக்கும். சாப்பாடு வச்சு, ரசம் வச்சு, குழம்பு வச்சு காலைல அவசரமாக செய்வோம். செஞ்சு எங்கேயாவது கொண்டு போகணும்னு என்ன பண்ணுவோம்? செய்வோம். இந்த அவசரம் என்ன பண்ணும்? ரசத்தை எடுத்துருவோம், சாம்பார் எடுத்துருவோம், பொரியல் எடுத்துருவோம், சாப்பாட்டை வீட்டிலே வச்சுட்டு போயிடும். காலையில் எழுந்திரிச்சு அவ்வளவு அவசரமாக செஞ்சு எல்லாமே என்ன போச்சு? வீணா போச்சு. அப்படி இப்படி தான் வாழ்க்கை. நம்முடைய பேச்சும் அப்படிதான். அவசரமாக பேசுகிற காரியத்திலே என்ன ஏற்படும் என்று சொன்னால், ஆசீர்வாதம் இருக்குமா என்று சொன்னால் இல்லை, இருக்காது. இழப்பு தான் என்ன பண்ணும்? இருக்கும். சகோதர சகோதரியே, ஒரு 3 தலைப்பின் கீழே இன்னைக்கு நாம் என்ன பண்ண போறோம்? தியானிக்க போறோம். இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, உலக பிரகாரமான மனுஷனுக்கு கிடையாது. உலக பிரகாரமான மனிதர்கள் எதையும் பேசலாம், எப்படியும் பேசலாம், எங்கு வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் தேவ பிள்ளைகள், யாக்கோபு இந்த கடிதத்தை யாருக்கு எழுதுகிறார் என்று சொன்னால், ஒரு சபையை சார்ந்த சிதறடிக்கப்பட்ட விசுவாச பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுகிறார்? இந்த கடிதத்தை எழுதுகிறார். அப்ப இந்த வசனம் யாருக்காக எழுதப்பட்டதுன்னு சொன்னா, எனக்காக எழுதப்பட்டது. இது நம்ம உடனே பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடாது. எங்க வீட்டுக்காரருக்கு உண்டான வசனம், எங்க மனைவிக்கு உண்டான வசனம், என் பிள்ளைகளுக்கு உண்டான வசனம், என் தாய் தகப்பனுக்கு உண்டான வசனம் இது, என்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு உண்டான ஒரு வசனம் இது அப்படின்னு சொல்லி யாரையாவது ஒருவர் பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடாது. எனக்கு உண்டான வார்த்தை இது. நம்மக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை நம்மளுடைய குற்றத்தை கண்டுபிடிக்காம இன்னொருவருடைய குற்றத்தை கண்டுபிடிக்கிறதா ரொம்ப முயற்சி செய்து கொண்டு இருக்கும். இப்போ 3 காரியங்கள் இதில் தியானிக்க போறோம். முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வசனத்தை கவனிக்கும் பொழுது பேசக்கூடாது. அல்லேலூயா. எங்க பாஸ்டர் நாங்க பேசுறோம், நீங்க வசனம் போதிக்கும் போது நாங்க அல்லேலூயா அல்லேலூயான்னு தான் சொல்றோம். இது நம்ம பேசுறதா அப்படின்னு சொன்னா, பேசுறது அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க. வாயை திறந்து பேசுறது ஒண்ணு, இன்னொன்று இருதயத்துக்குள்ள பேசுகிற ஒரு காரியம்.
நல்லா கவனிங்க. வாயை திறந்து பேசுறது ஒன்று, இருதயத்துக்குள்ள பேசுற ஒரு வார்த்தை. என்றைக்கும் வேத வசனத்தை கேட்கும்போது வாயை திறந்து நம்ம பேச போறது கிடையாது. ஆனா இருதயத்துக்குள்ள சில காரியங்கள் என்ன பண்ணும்? வேத வசனத்தை கேட்கும் பொழுது, வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது இருதயத்துக்குள்ள என்ன பண்ணும்? பேசும். ஒரு காலத்துல நம்ம கையில் இருக்கக்கூடிய வேதாகமத்தை போல எல்லோருடைய கையிலும் வேதாகமம் கிடையாது. எங்கோ ஒருவருடைய ஒரு ஆலயத்திலேயோ யாராவது ஒருவரிடத்துல, வசதி படைத்தவரிடத்துல தான் அந்த புக்கெல்லாம் இருக்கும், வேதாகமம் இருக்கும். அப்ப அவங்க தான் வேதாகமத்தை வச்சுட்டு படிப்பாங்க. எல்லாரும் உட்கார்ந்து கவனமா அதை என்ன பண்ணணும்? கவனிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கான்டெக்ஸ்ட்ல தான் இது என்ன பண்றாரு? எழுதுறார். இன்னும் பவுல் கூட சொல்லுவார், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல சொல்லுவாரு, பெண்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமே ஆனால் சபைகள்ல நீங்க கேட்க கூடாது, உங்க வீட்டில் போய் உங்க கணவர்கிட்ட என்ன பண்ணுங்க? கேளுங்க. இந்த 2 வகையில புரிந்து கொள்ளலாம். முதலாவது, வாயில பேசுறது. தேவனிடத்துல ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோம். வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோம். பைபிள் படிக்கும் போது தேவனுடைய வசனத்தை நம்ம கேட்கிறோம். இந்த 3 காரியங்கள்ல ரொம்ப நீங்க கவனமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய இருதயம் எப்பொழுதும் இதுல என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அல்லேலூயா. உங்க இருதயம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா, உங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், உங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க, உங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய திட்டங்கள் ஒருபோதும் கர்த்தர் உங்களோடு இடைப்படும் பொழுது அது டாமினேட் பண்ணக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வச்சிருக்கிற மிகப்பெரிய மோசமான ஒரு காரியம் என்னன்னா, எல்லா விஷயத்தையும் நம்மளா யோசிச்சு நம்மளா ஒரு திட்டம் போட்டு நம்முடைய இருதயத்தில் வச்சிடறோம். அப்படி வச்சதுனால தான் கர்த்தர் நம்மோடு பேசும் பொழுது அதை கவனிக்க முடியாமல் திரும்ப நம்ம அவரோடு பேசிக்கிட்டு இருக்கிறோம். தேவ வசனம் உங்களை தேடி வரும் பொழுது அந்த வசனத்தை கிரகித்துக் கொள்ள முடியாமல், வாங்கிக் கொள்ள முடியாமல், அதற்கு பதிலாக உங்க இருதயம் ஒரு வார்த்தையை அதோடு பேசிக்கொண்டு இருக்கிறது. இருதயம் அந்த வார்த்தையோடு பேசும் பொழுது, ஒரு இடத்துல நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு எதிர்த்து ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தா நம்ம என்ன செய்வோம்? என்ன செய்வீங்க? கோபப்படுவோம். அடுத்தது எந்திரிச்சு போயிடுவோம். அதுக்கடுத்தது பேச மாட்டோம். இதையே தான் கர்த்தர் செய்கிறார். பல காரியங்களை குறித்து, பல விஷயங்களை குறித்து கர்த்தர் உங்களோடு பேசும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க? நம்ம என்ன பண்றோம்? இருதயத்தின் எண்ணங்கள், இருதயத்தின் திட்டங்களை அவருடைய வார்த்தைக்கு எதிராக புதிர் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் லெஃப்ட்ல போனா ஆண்டவர் வலது பக்கமா போன்னு சொன்னா, ஏன் ஆண்டவரை வலது பக்கமா போகணும்? இதை இப்படி செய்யலாமே, இதை அப்படி செய்யலாமே, இந்த விஷயத்தை இப்படி பண்ணலாமே. தம்பி தங்கச்சி, உன்னை குறித்து நான் இப்படி ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன் அப்படின்னா கர்த்தர் சொல்றாருன்னா, அந்த திட்டத்தையும் அப்படி வைக்கணும். நான் ஒரு படிச்சவன், நான் நல்லா அறிஞ்சவன், நான் பண வசதி படைச்சவன், நான் திறமை உள்ளவன், இந்த திட்டத்தை நான் இப்படி நிறைவேற்றுறேனே. இன்னைக்கு அப்படிதான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற பாதி பேரு கர்த்தர் பேசுற வார்த்தையை கவனிக்கிறது கிடையாது. நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் கர்த்தர்ட்ட. அப்ப அவர் பேசுகிற காரியத்திற்கு எதிர் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில சரியான பாதையை நம்ம அறிந்து கொள்ள முடியறதில்லை. தேவ திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள முடியறதில்லை. தேவ திட்டங்களையும் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற சித்தங்களையும் அறிந்து கொள்ளாததுனால தான் எங்கேயோ போய் முட்டி ஏதோ ஒரு சந்தில நின்று கடன்பட்டு, வேதனைப்பட்டு, வியாதிப்பட்டு, எல்லாத்தையும் இழந்து அவமானப்பட்டு நிற்கிறோம். இது கர்த்தருடைய ஃபால்ட்டானா இல்லை. கர்த்தரை குறை சொல்ல முடியாது. கர்த்தரிடத்துல கர்த்தரை குற்றம் சொல்ல முடியாது. அவர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய திட்டங்களை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் உங்களுடைய திட்டங்களும் உங்களுடைய எண்ணங்களும் தேவன் பேசுகிறதற்கு எதிராய் பேசிக்கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. இருதயம் பேசிக்கொண்டிருக்கிறது தேவ சமூகத்தில். உங்க இருதயம் எதை பேசணும் தெரியுமா? உலகத்தை குறித்து பேசணும், அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து பேசணும், உங்களுடைய பாவத்தினுடைய ஆழத்தை அறிந்து அதை குறித்து அழுணும். இதுதான் உங்களுடைய இருதயத்தின் வேலையோ தவிர உங்கள் வாழ்க்கையின் திட்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கையின் எண்ணங்களையும் சித்தங்களையும் கர்த்தர்கிட்ட நின்று பேசுறது இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க.
கர்த்தர் சொல்ற காரியத்தை நம்ம எடுத்துட்டு போறோமா, இல்ல நம்ம எடுத்துட்டு போய் கர்த்தர்ட்ட இதை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கிறோமா? அல்லேலூயா. இன்னைக்கு செய்யற காரியம் நம்ம என்ன? ஆண்டவர் ஒரு பொருளை எடுத்துட்டு வானா நம்ம இன்னொரு பொருளை எடுத்துட்டு போய் நிக்கிறோம். ஒருத்தன் விக்கல்ல அப்படி செத்து போயிடுவான் போல, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வா, தண்ணி எடுத்துட்டு வான்னு கேட்குறோம். அப்படின்னு அவன் கூப்பிடுறான். நம்ம என்ன பண்றோம்? இன்னும் கொஞ்சம் சாதத்தை போட்டு சாம்பார் போட்டு இருந்தா சாப்பிடுன்னு கொண்டு போய் கொடுத்தா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. எப்படி இருக்கும் சொல்லுங்க? அவன் அதை சாப்பிட்டானா இன்னும் செத்து போயிடுவான். ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே அடைச்சு கிடக்குது, தண்ணி ஊத்துனா தான் உள்ள போகும். அப்ப அவன் கேட்கறது தண்ணி, நம்ம கொண்டு போய் சாதத்தை, இன்னும் சாகக்கூடிய ஒரு பொருளை கொண்டு போய் என்ன பண்றோம்? கொண்டு போய் நிக்கிறோம். இன்னைக்கு அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. கர்த்தர் ஒரு திட்டத்தை உங்ககிட்ட சொன்னா நீங்க ஒரு திட்டத்தை எடுத்துட்டு போய் கர்த்தர்ட்ட பேசிட்டு இருக்கிறீங்க. இல்ல ஆண்டவரே, இது நல்லா இருக்கும், இது இப்படி நல்லா இருக்கும், இது இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இது இந்த மாதிரி பண்ணலாம் ஆண்டவரே, இதை இப்படி செய்யலாம் ஆண்டவரே, இதை இப்படி கொண்டு போகலாம் ஆண்டவரே, இதை இப்படி ஆசீர்வதிக்கலாம் ஆண்டவரே, நீங்க இவங்களை கொண்டு செய்யலாம் ஆண்டவரே, அங்க அவங்கள வச்சு செய்யலாம் ஆண்டவரே, இவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க, இவங்களை வச்சு நீங்க இப்படி பண்ணுங்க ஆண்டவரே. God is not teaching like that. அவர் அப்படி உங்களுக்கு போதிக்கல. நீங்க சொல்றதை வச்சு யாரையோ ஒருத்தரையோ, நீங்க சொல்ற ஒருவனை வச்சோ, நீங்க சொல்ற ஒருத்தியை வச்சோ உங்க வாழ்க்கையில கர்த்தர் திட்டத்தை நிறைவேற்ற இல்லை. அன்றைக்கு தாவீதுகிட்ட ஆண்டவர் சொன்னாரு, நீ போ கோலியாத்தோடு போய் சண்டை போடு அப்படின்னாரு. முதலாவது அவனுக்கு எதிரியாக யார் எழும்பினார்கள்? தாவீதுக்கு எதிரியா யார் எழும்பினாங்க? சத்தமா சொல்லுங்க. முதலாவது யார் எதிரியா எழும்பினது? சகோதரர்கள், குடும்பத்தினுடைய ஆட்கள். நீ போகக்கூடாது, நீ இங்க வரக்கூடாது, நீங்க எதுக்கு பண்ற? ரெண்டாவது சவுல் ராஜா, மற்றவங்க எல்லாம் கேலியும் கிண்டல் பண்றாங்க. ஆண்டவர்கிட்ட போய் தாவீது சொல்ல, ஆண்டவரே திட்டம் ரைட்டு, கோலியாத்தை வீழ்த்துற திட்டம் ரைட்டு, கல்லு வேண்டாம் ஆண்டவரே, நான் கொஞ்சம் சண்டை போட்டு கத்துக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் ஈட்டி விட பழகிக்கிறேன் ஆண்டவரே, நான் கத்தி சண்டை போட பழகிக்கிறேன் ஆண்டவரே, நான் போய் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு வந்துடுறேன் ஆண்டவரே. பேசல. யோசேப்பு சொல்றாரு, ஆண்டவர் தீர்க்க தரிசனம் கொடுத்தோன்னு கொண்டு போய் நான் ராஜாவை உட்கார வைக்க போறேன். அப்ப போத்திபாருடைய மனைவி தப்பா அழைக்கும் போது ஆண்டவர்கிட்ட போய் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே போத்திபாருடைய மனைவி இப்படி சொல்றாங்க, இதன் மூலியமா நான் ராஜாவை ஆயிரும் ஆண்டவரே, போத்திபாருக்கு ரொம்ப நெருக்கம் ஆயிடுவேன், அதுக்கப்புறம் அப்படியே அரண்மனைக்குள்ள போக ஆரம்பிச்சிருவேன், அரண்மனையில போய் நான் ராஜாவோட நெருக்கம் ஆயிடுவேன், அப்புறம் நான் ராஜாவா மாறின ஆண்டவரே, இப்படி திட்டம் வச்சுக்கலாம் ஆண்டவரே. சொல்லல. இல்ல, உங்க இருதயத்தின் திட்டங்களையும் உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களையும் தேவ சத்தத்துக்கு முன்னாடி, தேவ வார்த்தைக்கு முன்னாடி முதல்ல உடைச்சு போடுங்க. நீங்க ஒரு திட்டத்தை எடுத்துட்டு தயவு செய்து போகாதீங்க. என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும்னா இப்படி செஞ்சா ஆசீர்வாதம் வரும், இந்த தொழில் பண்ண ஆசீர்வாதம் வரும், இங்க போனா ஆசீர்வாதம், அங்க போனா ஆசீர்வாதம் வராது. அது தோல்வியில தான் போய் முடியும். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தோல்வியில தான் முடியும். ஆனால் கர்த்தர் உன்னை வழி நடத்தும் பொழுதுதான் அதுல ஜெயம் வரும். அல்லேலூயா. இங்க பிரச்சனையா தானே? ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது இல்லை, வேத வசனத்தை ஒழுங்கா கேட்கறது கிடையாது, ஒப்பு கொடுக்கிற மனப்பாங்கு இல்லை, இருதயம் திறந்த நிலைமையில் ஆண்டவரோட உங்கள்கிட்ட என்ன பேசுறாருன்னு கேட்கறது இல்லை. இதெல்லாம் விட்டுட்டு நீங்களா ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெபிச்சு, ஆண்டவரே இன்னைக்கு ஆசீர்வதிங்க, நீங்க போற அந்த காரியம் வாச்சிடணும், இன்னைக்கு போய் நான் அதை செய்ய போறேன், இதை ஆசீர்வதிச்சிருங்க, இதை போறேன், இதை பண்ணிருங்க, இதை போறேன், நீங்களா ஜெபிச்சு நீங்களா கிளம்பி என்ன பண்ணிடுறது? போயிடுறது. பேசுகிறதுக்கு பொறுமைன்னா முதல் லிசன் பண்ணுங்க. கர்த்தர் என்ன பேசுற முதல் நீங்க பொறுமையா இருங்க, நீங்க பேசாதீங்க. இன்னைக்கு போற காரியம் போலாமா வேண்டாமான்னு முதல் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. நீங்க போறேன்னு சொல்லிட்டு போகாதீங்க. இன்னைக்கு நம்ம பண்ற தவறு அதுதான். உங்க எண்ணங்கள் அப்படிதான் இருக்கு. நீங்க கிளம்பி போயிட்டு, ஆண்டவரே நான் போறேன், நீங்க வந்து அதை நடத்திங்க, நான் போறேன், நீங்க அதை வந்து பாத்துங்க, நான் செய்யறேன், அதை கொண்டு வந்து நீங்க ஆசீர்வதிங்க. இல்ல, நான் போலாமா ஆண்டவரே, நான் அதை செய்யலாமா ஆண்டவரே, இதை பண்ணலாமா ஆண்டவரே, இல்லைன்னா அமைதியா உட்காருங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, நீ இதை செய்ப்பா உன் வாழ்க்கைக்கு, நீ இந்த திட்டத்தை செய், நீ இதை பண்ண. உட்காரவும் முடியல, ஜெபிக்கவும் முடியல, ஆராதனைக்கு வரவும் முடியல, எதுவுமே நம்ம பண்றதில்லை. எப்படி ஆண்டவர் இடைபடுவார்? எவ்வளவு பணத்தை கொண்டு போய் நீ எங்க போட்டாலும் அதை திருப்பி நீ என்ன எடுத்துட்டு வருவேன்னா இழப்பை தான் எடுத்துட்டு வருவ. சம்பாரிச்ச பிரயோஜனம் இல்லை. ₹1 சம்பாரிச்சுன்னா ₹3 கடன் ஆகும். இதனால தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாமல் போகுது. கர்த்தர் உங்களோட பேசுறதை கவனிங்க. முதல்ல பொறுமையா இருங்க. உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய திட்டங்களையும் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா என்ன பண்ணாதீங்க, கொண்டு வராதீங்க. ரன்னிங் டயலாக் அப்படின்னு சொல்லுவாங்க.
ரன்னிங் டயலாக் அப்படின்னு சொன்னா போக போக பேசுறது அப்படிங்கிற மாதிரி, ஓட ஓட பேசுறது அப்படிங்கிற. இன்னைக்கு வாழ்க்கை அப்படிதான் மாறிடுச்சு. நிக்கிறது இல்லை. பேச்சு எப்படி மாறிடுச்சு? ஓட ஓட பேசுறது மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கேட்கிற பொறுமை இல்லை. பொறுமை இல்லை. ஓட ஓட நம்மளா பேசிக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறோம். தேவ வசனத்துக்கு விரோதமா, தேவ சத்தத்துக்கு விரோதமா. கர்த்தருடைய வசனத்தை முதல் லிசன் பண்ணுங்க, கவனிங்க. அதுக்கு பொறுமை அவசியம். தேவ சமூகத்தில் உட்காருங்க. 10 நாள் ஆகும், 1 மாசம் ஆகும், 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும், 5 வருஷம் ஆகும். உட்காரு தேவ சமூகத்தில், பொறுமையா இரு. எடுத்த உடனே எல்லாமே வந்துடாது. ஊழியத்தின் பாதையில் வரும்போது எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. பைபிள் காலேஜில் படிக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, போன உடனே தீர்க்க தரிசனம்லாம் பயங்கரமாக ஒரு 300 ஆத்மா வந்துடும், 1000 வந்துடும், 2000 வந்துடும். உனக்கு இருக்கிற திறமைக்கு, உனக்கு இருக்கிற தாளந்துக்கு இப்படி வந்துருவா, அப்படி வந்துருவா அப்படிம்பாங்க. அப்படிலாம் முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆண்டவர் எடுத்தொன்னு தூக்கி கொடுத்துட மாட்டார். எல்லாத்தையுமே காத்திருக்கணும். தெய்வ சமூகத்தில் வேதனைப்படணும், உபத்திரவப்படணும், காயப்படணும். இதெல்லாம் ஆண்டவர் செக் பண்ணுவார். இதெல்லாம் தாங்குதா, இதெல்லாம் தாங்குதா, இதெல்லாம் தாங்குதா. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிப்பார். இன்னொரு சபையை உடைச்சு கொண்டு வரதில்லை சபை. இன்னொருத்தர் இருந்து ஆடை திருடிட்டு வரதில்லை சபை. சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் நடத்துவார். கர்த்தருடைய பாதத்தில் எல்லா விஷயத்துக்கும் அவரை சார்ந்து இருக்கணும். அப்போ முதல் பாயிண்ட் அதுதான். என்றைக்கும் தேவன் பேசும் பொழுது உங்க இருதயம் என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும் பொழுது கர்த்தர்கிட்ட நீங்க பேசுறதுங்கிறது வேற. எப்படி பேசுறதுன்னா, அப்பா கிட்ட ஒரு புள்ள போகுது, ஒரு மகன் போகுதுன்னா எதிர்பார்த்து போகுது. அப்படின்னா எதை எதிர்பார்க்கணும்னா அன்பை எதிர்பார்த்து போகணும், இரக்கத்தை எதிர்பார்த்து போகணும். அப்பா நீங்க ரொம்ப நல்லவர்ப்பா, நீங்க வல்லவர்ப்பா, நீங்க ஆசீர்வதிக்க மிக்கவர்ப்பா, நீங்க மேன்மையானவர்ப்பா. இது பேசுறதை நான் சொல்லல, நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு காரியத்தை எடுக்கிறீங்கன்னா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவர் பேசுறதை நீங்க கேட்கணும். ஹல்லேலூயா. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து எனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொண்டு போய் தேவன்கிட்ட கொடுத்து இதை பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்றது அன்பு இல்லை. ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து கீழே கையெழுத்தை போட்டு ஆண்டவர் கையில் கொண்டு போய் கொடுத்து நீங்க எழுதுங்க ஆண்டவரை, என்ன எழுதுறீங்களோ நான் அதை செய்யறேன். ஹல்லேலூயா. இதுதான் தேவ பிள்ளை. இப்படி ஒரு வாழ்க்கை யார் வாழ ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அதுதான் ஆசீர்வாதம். யாக்கோபு தான் சொல்றாரு, கர்த்தரிடத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, திட்டங்களை, உங்க எண்ணங்களை, உங்களுடைய இருதயத்தின் காரியங்களை என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. ரெண்டாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையை வைத்து உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறவங்க, உங்களுக்கு டீச் பண்றவங்க, உங்களை போதிக்கிறவங்க கிட்ட என்ன பண்ணாதீங்க, அதிகம் பேசாதீங்க, கவனிங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அதுதான். ஏன்னா தேவ வார்த்தையின் மீது பயம் இருந்தாதான் தேவன் பேசுகிறத நம்ம கேட்க முடியும். எசேக்கியா தீர்க்கதரிசி எழுந்தார், எரேமியா தீர்க்கதரிசி எழுந்தார், எத்தனையோ சின்ன சின்ன தீர்க்கதரிசிகள், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகுக், இந்த மாதிரி எத்தனையோ தீர்க்கதரிசிகள் எழுந்தாங்க. ஏன் அவர்கள் பேசின தேவ வசனத்திற்கு யாரும் கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால், ஏன் அவங்களுடைய அட்வைஸை கேட்கல அப்படின்னு சொன்னா, தேவ வார்த்தையின் மீது பயம் இல்லாத பொழுது அதை யார் பேசினாலும் அவங்க மேல என்ன பண்ணாது, அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிற ஒரு மனப்பாங்கு வராது. எல்லாம் யோசிச்சு பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசி தேவாலயத்துக்கு முன்னாடி நின்று பேசுறாரு, நீங்க இப்படி தப்பு பண்றீங்க, இப்படி பாவம் பண்றீங்க, தெய்வீக கூடாரத்தை பிசாசின் கூடாரமா மாத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவர் பேசுறாரு. அப்படி பேசும் பொழுது வெளியில் இருக்கிறவன் எல்லாம் அவன் பேசுறது, தேவன் நம்மோடு பேசுறாருப்பா, நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு பேசல, எரேமியாவை குற்றம் சொல்ல ஆரம்பிச்சான். எரேமியாவுக்கு எதிராக நின்னா எரேமியாவை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ஹல்லேலூயா. இது ரெண்டாவது ஒரு கூட்டம். இன்றைக்கு தேவனுடைய சபைக்குள்ளே நம்ம சில பேர் அப்படி நம்ம பார்க்க முடியுது. தேவ வசனத்தை கொண்டு, தேவ சத்தியத்தை கொண்டு ஒரு அறிவுரை கூறும் பொழுது, தேவன் அவர்களோடு இடைபெற வேண்டிய காரியத்தை கூறும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பாங்கு இல்லை.
ஒருத்தர் வீட்டில் போய் நான் தெளிவாக சொல்லிட்டு வரேன், ஐயா அந்த காரியத்தை பண்ணாதீங்க, இதை கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்கல, இது வேண்டாம், இது உலகப்பூர்வமாக பார்க்கும்போது இதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, இதை செய்யாதீங்க ஐயா நான் சொல்லிட்டு வரேன். ஊன்னு கேட்டுட்டு அடுத்த வாரம் போய் நான் என்ன வேண்டான்னு சொல்லணும் அதை கரெக்டாக செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அல்லேலூயா, கரெக்டாக செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. எனக்கு கோபம் ஒரு புறம் வந்தது, சில நேரத்தில் அதை நான் வெளிப்படுத்திட்டேன். அப்போ தான் ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து கேட்டேன், ஆண்டவரே அவ்வளோ ஒரு குடும்பமாக நினச்சி அவங்களுக்கு நம்ம அவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோமே, இது தப்பான உலகப்பூர்வமாக பார்க்கும்போது உலக மனுஷன்ட்டு போய் உட்காந்தா கூட இது தப்புமா, வேண்டாம் இது இழந்து போயிடாது அப்படிம்பா. ஆனால் நம்ம அவங்க ஆண்டவருடைய பிள்ளை, நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தேவ சத்தியத்தின் பிரகாரம் ஒரு தப்பான காரியத்தை நம்ம போய் செய்யக்கூடாது, தேவையில்லாத காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நம்ம அவங்களுக்கு புத்தி சொல்லிட்டு வந்தா அவங்க உடனே அதை தூக்கி போட்டுறாங்களேப்பா அப்படின்னு. இப்போ ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா ஆண்டவர் என்னோடு பேசின விஷயம் அதுதான், நான் அதிலிருந்து மீண்டு அதனால தான் வந்தேன். பல பேருடைய வாழ்க்கையில் நான் சொல்லும் பொழுது ஒரு சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, ரொம்ப சின்ன பையன் நினச்சிக்கிறாங்க, ஒரு சில பேர் இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, ஒவ்வொருத்தருக்கும் நான் கூப்பிட்டு சொன்ன ஒரு காரியத்தை எழுதி வைங்க சீட்டில். நான் சொன்ன காரியத்தை மீறி நீங்கள் நடங்க, இல்லை நான் சொன்ன காரியத்துக்கு தேவ வசன பிரகாரம், நான் சொல்லலை, தேவ வசனத்தின் பிரகாரம் இது சரி இது தப்புன்னு சொன்ன காரியத்துக்கு நீங்கள் சரியாக நடந்து பாருங்க, அதற்குண்டான ஆசீர்வாதம். அதை மீறி நடந்து பாருங்க, நாட்கள் தாமதமானாலும் அதற்குண்டான வேதனையும் விளைவுகளையும் நீங்கள் அனுமதிக்கலைன்னா, அதை பெறலை, அதை பெற்றுக்கொள்ளனா நீங்கள் எங்கிட்ட என்னைக்கு வேணால் வந்து கேட்கலாம். நீங்கள் சொல்லி நடக்கலை பார்த்தீங்களா பாஸ்டர் அப்படின்னு காத்துருங்க, கண்டிப்பாக நடக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நாட்களாக நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், என்னையே ஸ்ட்ரிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னையே ஸ்ட்ரிங் பண்ணுறேன்னா என்னையே குறைச்சிட்டு இருக்கேன். இல்லை வேண்டாம், 7-8 வருஷமாக நிறைய பேருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணியாச்சு, நிறைய பேருக்கு தேவ வசனத்தை சொல்லியாச்சு. எல்லாருமே நம்ம என்ன சொல்லிட்டு வரோமோ அதிலிருந்து நான் செய்ய வேண்டாம்னு சொல்கிறத கரெக்டாக செஞ்சு வச்சுருக்காங்க. என்னை மதிக்கலை, எனக்கு இடம் கொடுக்கல அப்படிங்கிற எண்ணத்தில் நான் போகவே இல்லை. நீங்கள் என்னை மதிக்கவும் வேண்டாம், எனக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். நான் அப்படி என்னைக்கு யோசிக்க, என்னை மதிக்கலை, எனக்கு ஒரு சேர் போடலை, எனக்கு ஒரு துண்டு போடலை அப்படிலாம் நான் என்னைக்கு நினச்சேன். எனக்கு மதிப்பு வேணும், மரியாதை வேணும்னா நான் எங்கேயோ அதை எப்படியோ ஏன் பண்ணியிருப்பேன், சம்பாரிச்சிருப்பேன். அதெல்லாம் தூக்கி எறிஞ்சு தேவனுக்காக லாபமான அனைத்துமே நஷ்டம் என்று கருதி தான் அந்த இடத்துல வந்து நிற்கிறோம். அப்படி இருக்கும்போது எனக்கு வீட்டில் அவங்க மதிக்கலை, என்னை மரியாதை பண்ணல, எனக்கு இது கவனிக்கலை அப்படின்லாம் நான் என்றைக்கும் யோசிச்சது கிடையாது. ஆனால் தேவ வசனம் ரொம்ப முக்கியம். சில பேருடைய வாழ்க்கையில் நான் இன்டர்ஃபியர் ஆகிறதே கிடையாது, ஓப்பனாக சொல்கிறேன். சில பேருடைய வாழ்க்கையில் இப்போ நான் ஏன் நீங்கள் சபைக்கு வர்றதில்லை, ஏன் நீங்கள் இந்த காரியத்தை செய்கிறதில்லை, ஏன் நீங்கள் இதை பண்ணுறதில்லை நான் கேட்குறதே கிடையாது. 8 வருஷமாக நான் கேட்டுட்டேன், 8 வருஷமாக நான் போராடிட்டேன். ஆண்டவர் சொன்னால், நீ போராடி வீண், ஒரு பிரயோஜனம் இல்லை, அது அவங்களுக்கா ஒரு நாள் வரும், அன்னைக்கு உன் சபைக்கு வருவாங்க போ அப்படின்னாரு. ஒருத்தவங்க சொன்னாங்க, நாங்கள் தூரமாக குடியிருக்கிறோம், சபைக்கு என்னால் வர முடியாதுன்னாங்க. இன்றைக்கி காலையில் பார்க்குறேன் 6 மணிக்கு குடும்பத்தோடு சாப்பாடு எடுத்துகிட்டு வேலைக்கு போகிறாங்க. நான் உட்காந்து பைபிள் படிச்சுட்டு இருக்கிறேன், வெளியே பார்க்குறேன் 6 மணிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வேலைக்கு போகிறாங்க. ஆனால் சபைக்கு வரும்போது ஐயோ பஸ்ஸு, ஐயோ அங்கே தூரம், ஐயோ அங்கே, ஐயோ இங்கே, அவ்வளோ தூரம் எங்களால் வர முடியாது பாஸ்டர், அதனாலே நாங்கள் சபைக்கு வரதில்லை. சபைக்கு கிட்ட குடியிருந்தால் போதும். சபைக்கு கிட்ட குடியிருக்கிறவங்க தான் 10 மணிக்கு நம்ம சபைக்கு வரோம். அல்லேலூயா. சபைக்கு தூரம் இருந்தால் 1 மணி வரவே மாட்டோம். பல பேர் வர்றதில்லை. இந்த ஞாயிற்றுக்கிழமை, முதல் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சபைக்கு வந்து திருவிருந்து எடுத்துக்கிறது இல்லை. தேவன் உங்களுக்கென்று ஒரு மேய்ப்பன் வைத்திருக்கிறார்னா, அந்த மேய்ப்பன் எதற்காகனா உன் வாழ்க்கையில் முன்னாடி நடக்க போகிற தவறை சுட்டி காட்ட தான். ஒரு மேய்ப்பன் ஆடு மேய்க்கிறானா, குச்சி எடுத்து ஒரு ஆட்டை அடிக்கிறானா, எதுக்கு அடிக்கிறான்? தான் வளர்த்துற ஆட்டை காலை உடைச்சு போடணும்னு மேய்ப்ப அடிக்க மாட்டான். அதுக்கு முன்னாடி குழி இருக்கும், அதுக்கு முன்னாடி முள்காடு இருக்கும். இல்லை அந்த மேய்ப்பன் அந்த இடத்துல சரியான போஜனம் இல்லை, இந்த இடத்துல தான் போஜனம் இருக்குதுன்னு சொல்லி அவன் மைண்டில் கூட்டிகிட்டு போகிறான். அந்த பக்கம் ஏரி இல்லை, அந்த பக்கம் குழி, அந்த பக்கம் முள்காடு, அந்த பக்கம் போகாதன்னு தட்டி இந்த பக்கம் திருப்பிடுவான். இதுதான் மேய்ப்பனுடைய வேலை. வேதாகமத்தில் பார்க்குற ஒவ்வொரு தீர்க்க தரிசிகள் எழும்பும் போதும் எடுத்த உடனே யாருமே அவர்களை வரவேற்கலை, எல்லாமே எதிரியாக தான் நின்னாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எரேமியாவை இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளல, யோக்கிம் ராஜா ஏற்றுக்கொண்டான்.
யோவாக்கிம் ராஜ்யம் ஏற்றுக்கொள்ளல, பக்கத்தில் இருக்கக்கூடிய பாபிலோன் தேசத்தின் ராஜா ஏற்றுக்கொண்டான். யோவாக்கிம் ராஜா வந்து எருசலேமுடைய ஆண்டவன். அவன் ஏற்றுக்கொள்ள, அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளல. அட்வைஸ் பண்றான், எரேமியா சொல்றான், வேத வசனத்தை பிரகாரம் சொல்றான், தப்பு பண்றீங்க, தேவன் தேசத்தை வேற ஒரு ராஜா கையில கொடுத்துருவாரு, வேற ஒரு ராஜா கையில கொடுத்துருவாருன்னு. அந்த ராஜா வந்து அந்த தேசத்தை முழுமையாக அடிமைப்படுத்தின பின்பு அவன் முதல்ல சொன்ன வார்த்தை, அந்த எரேமியாம அவர் கூட 2-3 தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, அவங்கள மாத்திரம் விடுதலை செய்யுங்க, மற்றவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து அடிமைப்படுத்துங்கண்ணா. ஹல்லேலூயா. எரேமியா தப்பிச்சிட்டான். ஆனால் எரேமியா குற்றம் சொன்னாங்க, எரேமியா பேச்ச கேட்கல, எரேமியா தூஷணம் பண்ணாங்க. சின்ன பையன் எரேமியா அப்பெல்லாம் சொன்னாங்க. கடைசியில் யார் பிழைச்சா? எரேமியா பிழைச்சான், அடிமையா போகல. அவனை விட்டுடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. நீங்க ஒரு தேவனுடைய சத்தம் ஒருவர் மூலியமா உங்களை நோக்கி வரும் பொழுது நீங்க கேட்கல அப்படின்னு சொன்னா சொல்றவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஹல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை வேண்டான்னு ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், அவங்க கரெக்டாக சரியாக அந்த காரியத்தை நான் வேண்டான்னு சொன்னதை வேணும்னு பண்ணிட்டு வந்தாங்கன்னா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இழப்பான எனக்கு கிடையாது. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அதனால இழப்பு கிடையாது. ஒரே ஒரு கவலை இருக்கும். என்ன கவலை இருக்கும்? ஒரு நாள் அழுவாங்களேங்கிற ஒரு கவலை எனக்கு கண்டிப்பாக இருக்கும். நான் எப்பயுமே அதை யோசிப்பேன், அதுக்காக ஜெபிப்பேன். ஆனால் எனக்கு நல்லா தெரியும், ஒரு நாள் 2 பேரும் வந்து என் முன்னாடி நிற்க போகிறாங்க. அன்னைக்கே நீங்கள் சொன்னீங்க ஐயா, தெரியாமல் போய் எல்லாம் இழந்துட்டோங்க ஐயா, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் பண்ணிட்டு வந்துட்டோங்க ஐயா, தெளிவாக வருவாங்க. ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் இன்னைக்கு அப்படிதான். தயவு செய்து தேவ வசனம் உங்களை தேடி வரும் பொழுதோ, இல்லை ஒரு மேய்ப்பன் உங்களை ஒரு கவுன்சிலிங் பண்ணும் பொழுது உங்களுக்கு வழி நடத்தும் உலக பிரகாரமான மனுஷனுடைய வார்த்தை அவ்வளோ கேட்குறோம். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கிற மனுஷன் சொல்ற வார்த்தை நம்ம கேட்கறது கிடையாது. வேத வசனத்தை கொண்டு உங்களுக்கு போதிக்கிறவனுடைய சத்தத்தை கேட்பதில்லை. நீங்க நல்லா இருக்க கூடாது, அழிந்து போகணும் என்று நினைக்கிற மனுஷன் சொல்றதை கேட்கிறோம். மனுஷன் சொல்றதை நம்ம கேட்கிறோம். ஒருத்தவங்க அப்பா அம்மா சொல்றாங்களாம், என் சொத்து உனக்கு கிடையாது, என் நிலம் உனக்கு கிடையாதுங்கிறாங்களாம், என் வீட்டை விட்டு வெளியே போடாங்களாம். அதே அப்பா அம்மா சொல்றாங்களாம், பக்கத்தில் ஒரு நிலம் வந்துருக்குது, விலைக்கு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி. இவர் என்ன பண்றாரு? அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டுட்டு அந்த நிலத்தை போய் வாங்குறாரு. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம சொல்கிறோம் அந்த நிலம் வேண்டாம், அது 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 வந்து பட்டா இல்லாத நிலம், அது கவர்மெண்ட் அப்ரூவ்டு கிடையாத ஒரு நிலம், அதை போய் அவ்வளோ காசு கொடுத்து வாங்காதீங்க அப்படிங்கிறோம். இப்போ நீங்களே டிசைன் பண்ணி பாருங்க, பிரித்து ஆராய்ந்து பாருங்க, எது நல்லது எது கெட்டதுன்னு. இதை தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அவர் சரியாக தெளிவாக போய் எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அம்மா சொன்னாங்க, அதை நான் போய் வாங்குவேன்னு சொல்லி இருக்கிற பணத்தை எல்லாம் போட்டு அதை வாங்கி பிரயோஜனம் இல்லாமல் ஒரு டாக்குமெண்ட் எழுதி கொண்டாந்து வீட்டில் வச்சு நான் நிலம் வாங்கிட்டேன். அதை விற்க முடியாது, அதில் வீடு கட்ட முடியாது. வீடு கட்டலாம், என் கையில் இருக்கிற காசை வச்சு கட்டலாம், நான் லோன் வாங்க முடியாது. நாளைக்கு அரசாங்கம் அது புறம்போக்கு நிலம், நாங்கள் ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்தால் உடனே இடித்து காலி பண்ணிட்டு கொண்டு போயிடுவான். இவ்வளோ விளக்கங்களையும் நான் எடுத்து சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்முடைய சபையில் பல பேருக்கு நான் சொன்னது உண்டு. ஆனால் பல பேர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் என்ன சொல்லிட்டு வரணும் அதுக்கு அகைன்ஸ்டாக, அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுவோம். 2வது பாயிண்ட் அதுதான், ப்ரைடு. ப்ரைடு அப்படின்னு சொன்னால் பெருமை. தேவ வசனத்துக்கு எதிராக என்றைக்கும் பெருமை கொண்டவர்களாக இருந்தோம் அப்படின்னா, பெருமை என்று சொன்னால் தனக்குள்ள இருக்கக்கூடிய பெருமை, தன்னை குறித்ததான பெருமை, தன்னுடைய பணத்தை குறித்ததான பெருமை, தன்னுடைய திறமையை குறித்தான பெருமை, ஒருபோதும் மேய்ப்பனுடைய சத்தத்தையோ ஒரு கவுன்சிலிங் பண்ணக்கூடிய ஒரு சத்தத்தையோ வேத வசனத்தின் சத்தத்தையோ அவங்க கேட்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக இருந்த பெருமை அதுதான். மோசே சொல்றாரு, இல்லப்பா இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் ஆகாது அப்படின்னு. மோசேவுக்கு எதிராக எழும்பி ஒரு கூட்டம் நின்று பேசுது. மோசேனால சண்டை போட முடியாது. மோசே பக்கம் ஒரு 2-3 பேர் நிற்கிறாங்க. மோசே, யோசுவா, காலேப், இந்த மாதிரி ஒரு 2-3 பேர் நிற்கிறாங்க. எல்லாரும் மோசேக்கு எதிராக எழும்பி நிற்கிறாங்க. மோசே சொல்ற மாதிரி கேட்டால் நடக்க முடியாது, மோசே சொல்ற அட்வைஸ் கேட்க முடியாது, நம்ம திரும்ப எகிப்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி. என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதுங்க? கோராகின் கூட்டத்தார் என்ன ஆகுறாங்க? பூமி பிளந்து மண்ணுக்குள்ள போயிடுறாங்க. தேவனுடைய ஊழியக்காரன் அவனுடைய பார்ட் கரெக்டாக நடந்துருச்சு. சகோதர சகோதரி, எங்க பேசணும் எங்க பேசக்கூடாது, அப்ராப்ரியேட் டைம் என்ன, உலக பிரகாரமான மனுஷங்கிட்ட நம்ம தர்க்கம் பண்றது கிடையாது. ஆனா வேத வசனத்துக்கு தர்க்கம் பண்றோம்.
உலக பிரகாரமான மனுஷன் இந்த ஆடையை உடுத்தலானா உடுத்துறோம், இந்த காரியத்தை செய்யணும் செய்கிறோம், உலக பிரகாரமான கலாச்சாரங்களையும் சடங்குகளையும் செய்கிறோம். ஆனா வேத வசனத்தின் பிரகாரம் தம்பி இந்த காரியத்தை செய்யக்கூடாது, அண்ணா இந்த காரியத்தை செய்யக்கூடாது, தங்கச்சி இந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா பைபிள்ல போட்டிருக்கா? எக்ஸாக்டா போட்டிருக்கா? பைபிள் அப்படி சரியா போட்டிருக்கா? இல்ல இப்படி இருக்கா அப்படி இருக்கா? அப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கேட்கலையான்னு யோசிச்சு பாருங்க. பாஸ்டர் நான் கேட்கல அப்படிலாம் நான் இன்னைக்கு யோசிச்சது கிடையாதுன்னா ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களோடு பேசுறாருன்னு அர்த்தம். ஏன் செய்யக்கூடாது? ஏன் பண்ணக்கூடாது? உலகம் எப்படி என்ன அடையாளப்படுத்தும்? உலகம் எப்படி என்ன மதிக்கும்? உலகம் என்ன எப்படி செய்யும்? தெய்வ வசனத்தை கொண்டு இந்த காரியத்தை வேண்டாம்ப்பா, அந்த காரியத்தை செய்யாதப்பா அப்படின்னு சொன்னா சரி சரின்னு கேட்டு அந்த காரியத்தை அப்படியே செய்யறாங்க. அதுக்கு உண்டான பதில் என்னன்னு கேட்டா, எப்படி எங்களை எல்லாம் மதிப்பாங்க? உலகத்துக்கு எப்படி தெரியும்? உலகம் எப்படி இதெல்லாம் தெரியும்? இது நடந்துச்சுன்னு எப்படி தெரியும்? இது வந்துச்சுன்னு எப்படி தெரியும்? இது போச்சுன்னு எப்படி தெரியும்? சகோதர சகோதரியை நல்லா கவனமா கேட்டுக்கோ. உலகத்தோடு தயவு செய்து போட்டி போடாதீங்க. உலகத்தோடு போட்டி போடாதீங்க. உலக மனுஷன் என்ன செய்யறானோ அதுக்கு எல்லாம் நானும் செய்வேன் நிக்காதீங்க. அவர்களுடைய பாதை வேறு, நம்முடைய பாதை வேறு. அவருடைய சத்தியம் வேறு, நம்முடைய சத்தியம் வேறு. அவர்களுடைய வழி வேறு, நம்முடைய வழி வேறு. அவர்கள் என்னென்ன காரியத்தை செய்யறாங்களோ அதெல்லாம் நானும் செய்வேன், அதெல்லாம் நானும் செய்வேன். என்னுடைய குழந்தை பிறக்கிறதுலேருந்து, என்னுடைய குழந்தை நடக்கிறதுலேருந்து, என் குழந்தைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், என்னுடைய திருமண காரியங்கள், நான் போற வர காரியங்கள், என்னுடைய வளகாப்பு காரியங்கள் எல்லாம் அவங்க எப்படி செய்யறாங்களோ அவங்க எப்படி செய்யறாங்களோ அவங்க. என் பிள்ளைய பிறக்கிற பிள்ளையிலிருந்து வளர்த்துற பிள்ளை வரைக்கும், அதுக்கு திருமணம் பண்ற காரியம் வரைக்கும் எல்லாம் உலக பிரகாரமான காரியங்கள். அது வேண்டாம்ப்பா, அது வேண்டாமா, ஐயா அது வேண்டாம், ஐயாமா அது வேண்டான்னு ஒருத்தன் அங்கிருந்து கதறிட்டு கிடப்பான். வேத வசனத்தை கொண்டு பைபிள்ல போட்டிருக்கா? கலாச்சாரம் அது வித்தியாசம் இல்லை. பேசிக்கிட்டே இருங்க தயவு செய்து. யாக்கோபு ஏன் அதை பேசுறாருன்னு சொன்னா, இவங்க எல்லாம் எங்க போய் வாழ்றாங்க? பிற தேசத்துல வாழ்றாங்க. ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டிய வார்த்தை. நீங்களும் நானும் பிற தேசத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என் சொந்த தேசம் என்ன தேசம்? பரலோகம். அதுதான் என்னுடைய குடியுரிமை. ஏன்னா அங்க எப்படி வாழணும் அதே போலதான் இந்த பூமியில வாழணுமோ தவிர, இங்க வாழ்ற முறை வச்சுட்டு நீங்க பரலோகத்துல போய் என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. அல்லேலூயா. பரலோகத்துல நீங்க திருமணம் ஆனவனா திருமணம் ஆகாதவனான்னு யாரும் அடையாளப்படுத்த மாட்டாங்க. பரலோகத்துல நீங்க இப்படித்தான் இருக்கணும், குழந்தை பிறந்தவங்களா பிறக்காதவங்களா அடையாளப்படுத்த மாட்டாங்க. உன் குடும்பம் இப்படியா, உன் பிள்ளைகள் இப்படியா அடையாளப்படுத்த மாட்டாங்க. ஆனா உலகத்துல அடையாளப்படுத்துவாங்க. கேட்டா அதுக்கு ஒரு கலாச்சாரம், அது நாகரிகம், அது பண்பாடும்பாங்க. உடனே நம்ம என்ன பண்றோம்? உலகம் 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 அவங்க சொல்றாங்க அந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு சகோதர சகோதரியே, கர்த்தருடைய வசனம் உங்களை தேடி வரும்போது பரலோக தேசத்தின் பிள்ளைகளா நீங்க வாழ பழகி பாருங்க. பூலோகத்துல வித்தியாசமா தான் இருப்போம். அன்னைக்கு ஒரு நாள் எங்களுடைய கடைக்கு என்ன பண்ணாங்க, ஒரு வெளிநாட்டவர் ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்களுடைய உடை வேறு, அவங்களுடைய நடை வேறு, அவங்களுடைய முகபாவனை வேறு, அவருடைய முடி வேறு, அவருடைய குழந்தைகள் வித்தியாசம். ஊரே நின்று பார்க்குறது, இன்க்ளூடிங் நாய் பார்த்து உழைக்குது. எல்லாரும் பார்த்துட்டு வித்தியாசமா பார்க்குறாங்க, நாயும் பார்த்துட்டு உழைக்குது. ஏன் சொல்லுங்க? அவங்க வெளிநாட்டவர், அவங்க ஒரு கென்யா தேசத்தால். அவங்களுடைய ஊர்ல எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் இங்கே இருக்காங்க. அவங்களுடைய முடி அமைப்பு அப்படிதான், அவங்க போடுற ட்ரெஸ் அப்படிதான், அவங்க நடக்கிறது தான், அவங்க பேசுற ஸ்டைல் அப்படிதான். இல்லை பாஸ்டர் நான் இந்த ஊருக்கு வந்த மாதிரி நான் அகாமடேட் ஆகிக்கிறேன் மாறிக்கிறேன்னு சொல்லி என்னதான் அவங்க முடி இழுத்து உங்களை மாதிரி ஜடை போட முடியுமா? போட முடியாது. அவங்க முடி சுரட்ட முடி, ஸ்ட்ராங் முடி இழுத்து உங்களை மாதிரி ஜடை போடுறதெல்லாம் கஷ்டம். கொஞ்ச நாளைக்கு மேக்கப் போட்டு பண்ணலாம், அதுக்கப்புறம் அது மறுபடியும் அந்த மாதிரி சுருண்டு போயிடும். நம்ம அப்படி மாற முயற்சி பண்ணக்கூடாது. தேவ வசனம் உங்களை தேடி வரும் பொழுது கவனமா இருக்கணும். தேவ வசனம் ஒரு ஊழியக்காரன் வந்து சொல்லும் பொழுது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். எடுத்து வாசிங்க எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருவரும் கற்புள்ள எந்த பட்டயத்திலும் கருப்பானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் பட்டயம். ஹல்லேலூயா. பட்டயம். ஒரு டாக்டர் சர்ஜரி பண்றாருன்னா அவர் கையில ஒரு பொருள் இருக்கும், கத்தி. அது 2 வகையா உபயோகப்படுத்துவார். அதை வச்சு அந்த சரீரத்தை கிழிப்பாரு, அதே கத்தியை வச்சு சரீரத்தை தெப்பார், ஓட்ட போட்டு தெப்பார். ஹல்லேலூயா.
காயப்படுத்துவதும் அதுதான், அதை குணப்படுத்துவதும் அதுதான். வேத வசனம் அப்படிதான். ஆனா உங்களுடைய இருதயம் தயாரா இல்லைன்னா அந்த காயத்தை நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. உங்க உடம்பு தயாரான, ஐயோ வயிற்று கத்தி வச்சு வயிற்று கிழக்காதீங்க, ஆபரேஷன் பண்ணாதீங்க, சர்ஜரி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா உடம்பு சரியா இருக்குமானா இல்லை. வேத வசனத்தை கொண்டு உங்களை நெறிப்படுத்தும் பொழுது சில இடத்துல அப்படி பொங்கி வருது அப்படின்னு சொன்னா, கோபம் வருது அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய திசை மாறிவிடக்கூடாது என்பதில் பிசாசு ஸ்டெடியா நிற்கிறான். உன் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த காரியங்கள் எல்லாம் உன் வீட்டுக்குள்ள கொண்டாந்து விட்டுருக்கான். நீ ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியா இருக்கக்கூடாது, உலக பிரகாரமா என்னென்ன காரியங்களை கொண்டு வந்து விடுமோ எல்லாத்தையும் விட்டு வச்சிருக்கான். வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது எங்க ஊடுருவி கிழிக்கணுமோ அது கிழிக்கும், எங்க தைக்கணுமோ அது தைக்கும். ரெண்டாவது பாயிண்ட் அது. மூன்றாவது, பொறுமையாக பேசுகிறதுக்கு பொறுமையா அப்படின்னு சொன்னா மூணாவது பாயிண்ட் தான் நம்ம வந்திருக்கோம். என்ன அப்படின்னு சொன்னா ரெகுலர், அதாவது கான்வர்சேஷன் சொல்லுவாங்க, அதாவது உலக பிரகாரமான பேச்சு. ஹல்லேலூயா. இந்த 2 பாயிண்ட்ல கரெக்டா இருந்துட்டோம். கர்த்தர் பேசும்போது நம்ம பேசாம, கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நமக்கு அட்வைஸ் பண்ணும்போது ஒரு ஊழியக்காரன் வந்து அடையாளப்படுத்தும் பொழுது அமைதியா இருக்கிறவங்க 3வது பாயிண்ட்ல ஜெயிச்சிருவாங்க. உலகபூர்வமாக பேசுற காரியத்துல ஜெயிச்சிருவாங்க. இந்த 2 பாயிண்ட்ல யாரெல்லாம் சரியா இல்லாம இருக்கிறாங்களோ 3வது பாயிண்ட்ல தான் அவங்க விழுந்து போறாங்க. உலக பிரகாரமான பேச்சு. சகோதர சகோதரியே, ஒரு மனுஷனுடைய பேச்சு என்பது இந்த உலகத்துல உயிரை வரவழைக்கும் பேச்சாகவும் இருக்கும், மரணிக்கக்கூடிய பேச்சாக என்ன பண்ணும் இருக்கும். பேச்சு என்பது சாதாரணம் அல்ல. மரித்து போனவனை உயிர் பெற்று இளவைக்கும் வல்லமை பேச்சுக்கு உண்டு. அதே சமயத்தில் உயிருள்ள ஒரு மனுஷனை மரணத்துக்கு நேராக கொண்டு போறதுக்கும் பேச்சுக்கு வல்லமை உண்டு. பேச்சுக்கு வல்லமை உண்டு. ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். அதனாலதான் கர்த்தர் அந்த பேச்சுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். எடுத்து வாசிங்க, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே ஹல்லேலூயா என்ன ஒப்புவிக்கணும்? கணக்கு ஒப்புவிக்கணும். அக்கவுண்ட். நீங்க வாங்குறதுக்கு கணக்கு ஒப்புவிக்க தேவையில்லை, நீங்க செலவு பண்றதுக்கு கணக்கு ஒப்புவிக்க தேவையில்லை, நீங்க சாப்பிட்றதுக்கு கணக்கு ஒப்புவிக்க தேவையில்லை, நீங்க ஊருக்கு போயிட்டு வரத கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க தேவையில்லை, நீங்க பேசுற வார்த்தைக்கு முதற்கொண்டு கணக்கு ஒப்புவிக்கணும். அப்ப நீங்க கவனிங்க, நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும். ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும், எவ்வளோ நேரம் எடுக்கும், எப்படியெல்லாம் இருக்குன்னு யோசி. பேசுகிற பேச்சுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு மனிதனை நியாயம் தீர்க்க எவ்வளவு நேரமாகும், எவ்வளவு நுணுக்கமாக கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். 8 வயசுல இந்த வார்த்தையை பேசினீங்களப்பா, எதுக்காக அதை பேசின? ஐயோ 8 வயசுல நான் பேசினேனா அப்படின்னு தான் நம்ம கேள்விக்கு மறந்துட்டோம் ஐயா. இல்லைப்பா, நீ அது கணக்கு கொடுக்கணும். அது உன்னுடைய பாயிண்ட்ல ஒரு பாவமாக வந்து நிற்குது, அது உன்னை நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. ஹல்லேலூயா. ஒரு நாள் வண்டி வாங்க போனேன். வண்டி வாங்க போகும் பொழுது லோன் ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சுது. அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மிங்கய்யா அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. 6% 0.6 எவ்வளோ சொன்னாங்க, 6% அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 0.6ன்னு நினைக்கிறேன். 6% உங்களுக்கு வட்டி எல்லாம் போட்டு கணக்கு பார்த்தா கரெக்டாக பக்காவாக இருந்தது. அப்புறம் அவன் உள்ளே போய் அந்த ஸ்கோர்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது உங்கள் மேலே 20,000 ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னு வந்துச்சு. என்ன வந்துச்சு? 20,000 ரூபாய். என் மேலே 20,000 ரூபாய் கடனானா? அவ்வளோ கடன் வாங்கினதே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சு கேட்டேன் அவங்ககிட்ட. அவங்க சொன்னாங்க, இப்போ 2023 நான் வண்டி வாங்கினேன். இது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு 2004 அமேசான் அக்கௌண்ட் நான் என்னைக்கு தொடங்கணும்னோ அப்போ அதில் ஒரு ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க, இந்த மாதம் கடன் வாங்கிட்டு அடுத்த மாதம் நீங்கள் செலுத்தலாம், அதை ஓகே பண்ணிக்கிறீங்களான்னு. ஓகேன்னு கொடுத்தேன், அவ்வளோதான். அப்போ 2003 வருஷத்துலேருந்து இன்ன வரைக்கும் நான் நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் அமேசான் அக்கௌண்ட் நான் தொடங்கினது. அந்த நாள்லேருந்து இன்ன நாள் வரைக்கும் எனக்கு என் பேரில் 20,000 ரூபாய் கடன் பேரில் இருக்குது. எனக்கு தெரியல. இல்லைங்க நான் கடன் வாங்கவே இல்லைங்க, நான் அமேசானில் கூட கடன் இல்லைங்கன்னு அடித்து பேசுகிறேன்.
அவர் சொன்னார், இல்லை நீங்கள் ஓகேன்னு கொடுத்ததுக்கு கடன் வந்துருச்சு. 0.6% வட்டின்னு இருந்தது, 0.9% வட்டியை என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. சும்மா ஒரு டிக்கு கொடுத்தேன், அவ்வளோதான். எவ்வளோ நுணுக்கமாக கண்டுபிடிக்க நான் மறந்துட்டேன். ஒரு சாதாரண ஒரு அரசாங்கம், ஒரு இன்கம் இது பண்ணுறவங்க இவ்வளோ கவனமாக இருக்கிறாங்கன்னா, வேத வசனம் மத்தேயு 12:36 சொல்லுது, நீங்கள் பேசுகிற எல்லா வார்த்தைகளுக்கும் என்ன கொடுக்கணும், கணக்கு கொடுக்கணும். காண்டவர் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். ஐயோ வேக்காடாக இருக்குதுப்பா, ஐயோ ஃபேன் ஓடலையே, ஐயோ டைம் ஆயிடுச்சே, ஐயோ பசிக்கிற நேரம் வந்துருச்சே, ஐயோ தண்ணி தாகம் எடுக்குதே, ஐயோ வயிறு வலிக்குதே. இல்லை, பரலோகத்தில் அந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்ல முடியாது. வேலைக்கு டைம் ஆச்சு, ஊருக்கு டைம் ஆச்சு, அதுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, காலேஜுக்கு டைம் ஆச்சு, சொல்ல முடியாது எக்ஸ்கியூஸ், பதில் சொல்ல முடியாது. ஒவ்வொரு பாயிண்டாக கேட்பாரு. 15 வயசுல இதுக்கு பேசின என்ன வார்த்தை, 18 வயசுல இதுக்கு பேசின, கல்யாணம் திருமணம் ஆகி உன் கணவரை விட்டு இன்னொரு இடத்துல எதுக்கு பேசின, இன்னொரு பெண்ணிடத்துல எதுக்கு பேசின, திருமணத்திற்கு முன்பு இன்னொரு இடத்துல எதுக்கு பேசின, எல்லாம் கேட்பார். என்ன பதில் சொல்லுவோம்? என்னையும் சேர்த்தான் சொல்றேன். என்ன பதில் சொல்ல போறோன்னு எனக்கும் தெரியல. கோபத்தில் பேசுகிறோம், பொறுமை இழந்து பேசுகிறோம். கணக்கு ஒப்புவிக்கணும் எல்லா விஷயத்திலையும். மற்றவங்களோட நல்லா கவனமாக கேளுங்க. கர்த்தரோடு பேசுறது என்னைக்கும் ஆண்டவர் வீண் வார்த்தைன்னு சொல்லலை. இன்னொருவரோடு பேசுறது, இன்னொரு மனுஷனோடு பேசுறது வீண் வார்த்தை. அப்போ நல்லா கவனித்து கொள்ளுங்க. உங்களை தாண்டி இன்னொரு இடத்துல பேசுறீங்கன்னா அந்த பேச்சு வீண் வார்த்தையா, பிரயோஜனம் உள்ள வார்த்தையா? ஹல்லேலூயா. வீண் வார்த்தையா, பிரயோஜனம் உள்ள ஒரு வார்த்தையா? அதனால தான் அதிகம் பேசக்கூடாதுங்கிற எல்லா இடத்துலையும் நான் சொன்னேன். அதை நானும் மிஸ்டேக் பண்ணது அதுதான். ஒரு வீட்டில் போய் உட்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து அவங்க என் குடும்பத்து போல் அவங்கள பாவிச்சு, ஐயோ இப்படி பண்ணுங்க, ஐயோ இதை செய்யுங்க, இதை வாங்குங்க. சில பேர் ஒரு பொருளை வாங்கிட்டு, இந்த பொருளை ஏன் வாங்கினீங்கன்னு உளறிட்டு வந்துடுவேன். அப்புறம் ஒரு நாள் சொன்னாங்க, அவங்க வாங்கினதுக்கு ஜெபம் பண்ண சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு இதை போய் சொல்கிறீங்கன்னு வீட்டில் சொன்னதுக்கப்புறம் தான், ஆமாம் இல்லை நான் நம்ம வீடே நினச்சிட்டேன் நான் அப்படி. இப்போ அதிலிருந்து அதெல்லாம் குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ இருந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்கிட்ட யாராவது வந்து நான் இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பண்ணுங்க, பண்ண வேண்டாம், இதை வாங்குங்கன்னு சொல்லலான் இருக்கேன். இதை தாண்டி யாராவது ஒருவர் ஏதாவது செஞ்சால் நான் யார் வீட்லையும் போய் உட்காந்து இதை செய்யாத, இதை வாங்காத, இதை பண்ணாத, இப்படி பண்ணு சொல்ல போகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா நான் அதை எப்படி பார்க்குறேன், வீண் வார்த்தையாக தான் பார்க்குறேன். அவங்க நினச்சிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா எனக்கு என்னமோ பொழுது போகாத மாதிரி அவங்க வீட்டில் போய் உட்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து, இல்லை 1 மணி நேரம் உட்காந்து கஷ்டப்பட்டு உங்கள் வீட்டில் பேசிட்டு வந்தால் எனக்கு பலன் குறையுது, என்னுடைய சக்தி குறையுது. அதையெல்லாம் ஏன் நான் அப்படி செலவு பண்ணுறேன்னா அவங்க போயிடக்கூடாது பண்ணி. ஆனால் நான் என்ன சொல்லிட்டு வரணும், ஏற்கனவே சொன்னது போல் இது வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு வருவேன். அடுத்த நாள் ஃபஸ்ட் இது வாங்கிட்டேன் நான் பண்ணிட்டேன் அப்படிமா. அப்போ உட்காந்து 2 மணி நேரம் பேசுனது வேஸ்ட். ஒருத்தர் வீட்டில் உட்காந்து நைட்டு 1 மணி நேரம் வரையும் 1 மணி வரையும் பேசிட்டு வரேன். பெரிய யுத்தமே நடக்குது. அடுத்த வாரம் பார்த்தா நான் 1 மணி வரையும் என்ன பேசிட்டு வந்தனோ, என்ன வேண்டான்னு சொல்லிட்டு வந்தனோ கரெக்டாக முடிச்சுட்டு வந்து நிற்கிறாங்க. முடிச்சிட்டேன். அப்போ நான் எதுக்கு அந்த நாள் தூக்கத்துக்கு எடுத்துருக்கணும்? நான் எதுக்கு அதை சொல்லியிருக்கணும்? நான் எதுக்கு அதை பேசியிருக்கணும்? அப்போ தப்பு என் மேலே தானே. ஏன்னா அவங்க கேட்கக்கூடிய மைண்டில் இல்லாத பொழுது நம்ம வாலண்டியராக போய் உட்காந்து செய்யின்னு சொன்னால் எப்படி செய்வாங்க? இதை செய்யாதனா எப்படி செய்யாமல் இருப்பாங்க? இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். பல விஷயங்கள் நானும் பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு தொடங்கும் போதே தெரியும், ஆரம்பிக்கும் போதே போய் சொல்லலாமா இல்லை வேண்டாமா, ஐயோ இது தப்பாக இருக்கே அப்படின்னு யோசித்தேன். இல்லை வேண்டாம், நம்ம போய் சொல்லி அது எதுவும் மாற போகிறது இல்லை, நம்ம சொல்லி அதை கேட்க போகிறது இல்லை. பட் அதனுடைய ரிசல்ட் கடைசியில் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் உங்களுக்கு வரும்பொழுது யோசித்தேன், ஒருவேளை சொல்லியிருக்கலாமோ, சொல்லியிருந்தால் கேட்டிருப்பாங்களோ? இல்லை கண்டிப்பாக கேட்டிருக்க மாட்டாங்க. இவ்வளோ ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிட்டாங்களே, இவ்வளோ ஒரு இழப்பில் போய் மாட்டிட்டாங்களே, வேதனைப்பட்டது உண்டு, அழுது உண்டு, நான் ஜெபிச்சது உண்டு, அவங்களுக்காக நான் ஜெபிச்சது உண்டு, ஜெபிக்காமலாம் இல்லை. ரொம்ப முக்கியம் அதுதான். அப்போ அடுத்தவரோடு பேசும் பொழுது கவனமாக பேசணும். இன்னைக்கு ஊழியக்காரனாக இருந்தாலுமே இன்னைக்கு நான் அப்படி தான், யார் கேட்குறா அவங்களுக்கு மட்டும் சொல்லுவோம். யார் நம்மளை தேடி வராங்க மீன்ஸ் என் வீட்டுக்கு வந்து வாசலில் 2 மணி நேரம் நில்லுங்கன்னு நான் சொல்லலை. ஒரு ஃபோன் பண்ணி பாஸ்டர் இதை பண்ணலாமா, இதை பண்ண வேண்டாமா, இதை வாங்கலாமா, இதை வேண்டாமா, இதை செய்யலாமா, அவங்களுக்கு மாத்திரம் உட்காந்து என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை செஞ்சு கொடுப்போம்.
அதை தாண்டி ஒரு வீட்டில் போய் சேரை போட்டு நடு வீட்டில் உட்காந்து இதை செய்யாதன்னு சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லைங்கிறத பல வீடுகளில் நான் புரிந்து கொண்டேன். பல இடங்கள், பல ஊர்கள், எல்லா இடத்துலையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது யாருக்கு யாக்கோபு புத்தகம் பிரயோஜனமாக இருந்ததோ இல்லையோ, எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. அல்லேலூயா. நான் தியானிக்க இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன் ஒரு நாள். ஆனால் இப்போ தான் இதுக்கு கரெக்டாக செட் ஆகுது, ரிலேட் ஆகுது. சில பேர் திடீர்னு ஒரு வாரம் சபைக்கு வரதில்லை, 2 வாரம் வரதில்லை, காணாமல் போயிடுறாங்க. முன்னையெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்பேன், ஏன் சபைக்கு வரல, ஏன் என்னாச்சு, ஏதாச்சு, என்னமோ ஆச்சோ, ஏதாச்சோ. இப்போல்லாம் நான் கேட்கறது இல்லை. 8 வருஷமாக கேட்டுட்டேன். அல்லேலூயா. 8 வருஷமாக பிரசங்கம் பண்ணிட்டேன், 8 வருஷமாக சொல்லிட்டேன் சபை எவ்வளோ முக்கியம்னு. இன்னமும் தைரியத்தோடு அவங்க போய் வேற ஒரு காரியத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய துணிகரம். அது அவங்களுடைய துணிகரம். ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்னு ஒரு துணிகரத்தோடு போகும் பொழுது நான் நடுவில் போய் கையை வச்சுட்டு போகாதன்னு நிறுத்தினா பிரயோஜனம் இல்லையே. 12:36 நோட் பண்ணிக்கங்க. வாழ்க்கையில் வார்த்தை என்பது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? எல்லா இடங்களிலும் நிரம்பி இருக்கிறது வார்த்தை. அல்லேலூயா. நம்ம பேசுகிற வார்த்தை எங்கேயும் மறைக்க முடியாது. கதவை சாத்தி காற்றை மறைச்சிடலாம், வார்த்தையை மறைக்க முடியாது. வெளியில் உங்களோட என்ன பேசுனாங்க, ஏது பேசுனாங்க, உள்ள அந்த வார்த்தை நிற்கும், உங்கள் இருதயத்துக்குள்ளே நிற்கும். அதை நான் ஏற்கனவே சொன்னது போல, ஒரு நாள் நம்முடைய வாயிலிருந்து, நான் ஏற்கனவே சொன்னேன், அவ்வளவு வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். 700, 800, 1000, 1800 ஒரு நிமிஷத்துக்கு நான் சொன்னேன் முன்ன கணக்கு. இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு நாளைக்கு பர் டேன்னு பார்த்தோம்னா 18,000 வார்த்தை. அல்லேலூயா. 18,000 வார்த்தைகள் மற்ற மனுஷனோடு இருக்குதோ தவிர கர்த்தரோடு இல்லை. பிரச்சனையே இங்கே அதுதான். ஜெபிக்க நேரம் இல்லை, வேதவசனம் வாசிக்க நேரம் இல்லை, சர்ச்சுக்கு வர நேரம் இல்லை. பட் எனக்கு அதை தாண்டி எல்லா வேலையும் மற்ற உலகத்தோடு இருக்கு, உலக மனுஷனோடு இருக்கு, உலக மனுஷனோடு இருக்கு. விசுவாச பிள்ளைகளை கவனிங்க. நீ என்னைக்கு கர்த்தரோடு அதிகம் பேசுறியோ அப்போ உலக பிரகாரம் மனுஷனோடு அதிகம் பேச மாட்டேன். நீ என்னைக்கு உலக பிரகாரம் மனுஷனோடு அதிகம் பேசுறியோ அப்போ கர்த்தரோடு அதிகம் பேச மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தரோடு பேசுறவங்க உலக மனுஷனோடு அதிகம் பேச மாட்டாங்க. தான் வீட்டை விட்டு பேசுவாங்க, தெய்வ சத்தியத்தை பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம பண்றதே கிடையாது. முதல் காரியம், எல்லா இடங்களிலும் வார்த்தை நிறைந்திருக்கிறது. வார்த்தை இல்லாத இடமே கிடையாது. கவனம், அதுதான் ரொம்ப முக்கியம். 2வது, வார்த்தைகள் பெனிட்ரேட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு கத்தி ஒரு பழத்தில் குத்தும்போது, ஒரு தர்பூசணி பழத்தில் கத்தி குத்துனீங்கன்னா அது அப்படி உள்ள கிழித்து கொண்டு உள்ள போகுதோ அந்த வல்லமை எதுக்குண்டு? வார்த்தை. ஒரு முகத்தில் சிரிப்பையும் கொண்டு வர முடியும், ஒரு முகத்தில் கண்ணீரையும் கொண்டு வர முடியும். எதால? அதனால தான் சொல்கிறார், கணக்கு கொடுக்கணும். நீங்கள் சாதாரணமாக ஒருத்தர் பேசி அளவிச்சுட்டு வந்துடுவீங்க, கர்த்தர் கணக்கு கேட்ப. நீ எதுக்கு அன்னைக்கு அளவிச்ச? நீங்கள் சாதாரணமாக ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்திட்டு வந்துடலாம், அந்த வார்த்தை மறையாது. என்னை பார்த்து ஒருத்தர் 5 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னா நான் அவங்கள மன்னிச்சிருவேன். மன்னிக்க மாட்டேன்லாம் கிடையாது, அவங்க இன்னும் எதிரி கிடையாது, கத்தி எடுத்து இன்னும் துரத்திட்டு இல்லை நான். பட் இன்னும் அவங்களோட பேச எனக்கு வாய் வராது. ஏன்னா என்னை குறித்து பேசின காரியங்கள் அப்படி, என்னை குறித்து திட்டின காரியங்கள் அப்படி. அது எவ்வளோ சண்டையாக இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் பேசுகிற வார்த்தைன்னு ஒன்று இருக்குது, அதில் வெளிப்படுத்துகிற வன்மம்னு ஒன்று இருக்குது. அதனால தான் சூழ்நிலை உங்களுடைய வார்த்தைகளை தடுமாற்றம் செஞ்சிடக்கூடாது. ஒரு சண்டை வருதா, சண்டையாக அணுகுங்க. உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை சொல்லுங்கள். புரிஞ்சுக்கலையா அந்த இடத்துக்கு கடந்து போயிடுங்க. டா புடான்னு தாட் பூட்டுன்னு குதிச்சு கெட்ட வார்த்தைகளை பேசி நீயா நானா ஆன்னு பேசிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் தான் கணக்கு கொடுக்கணும். கெட்ட வார்த்தை பேசுறது ரொம்ப மோசமான பாவமான ஒரு காரியம். என்ன பாஸ்டர் பண்றது? கோபத்தில் பொங்கி வந்துருச்சு பாஸ்டர். அந்த கோபமும் அந்த சூழ்நிலையும் கர்த்தர் அனுமதித்தது உங்களை சோதிப்பதற்காக. விழுந்து போனோம் அப்படின்னா அவ்வளோதான். சோதனை எதற்காகன்னு சொன்னா உங்களை தரம் உயர்த்துவதற்காக. திரும்ப விழுந்துடும். கெட்ட வார்த்தை பேசி வந்த ஆசீர்வாதம் அப்படியே போயிடும். முக்கு வரைக்கும் வந்திருக்கும் ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்தது. இங்கே ஒரு சண்டையை போட்டு ஒரு கெட்ட வார்த்தை பேசி அதை அப்படியே திரும்பி மறுபடியும் ரோட்டுக்கு போய் நின்றுது. மறுபடியும் ரொம்ப நாள் ஜெபிச்சு உங்கள் வாசல் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறோம். இங்கே ஒரு சண்டையை போட்டு கெட்ட வார்த்தை பேசி திரும்ப ஓடி போய் அது வாசலில் போய் 2 கிலோமீட்டர் தள்ளி போய் நின்றுது. ரெகுலர் கான்வர்சேஷன். மற்றவங்களோடு பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். 3வது, ரொம்ப தூரத்துக்கு பயணம் பண்ணக்கூடியது எது? அல்லேலூயா. தூங்கிடாதீங்க. ரொம்ப தூரத்துக்கு பயணம் பண்ணக்கூடியது எது? எப்படி? ரொம்ப தூரத்துக்கு பயணம் பண்ணக்கூடியதுன்னு நான் சொல்கிறேன். ட்ராவல் பண்ணக்கூடியது.
யாரும் ஃபோன் யூஸ் பண்ணுறதே இல்லையா? அப்புறம் என்ன? நீங்கள் இங்கே பேசுகிறது எத்தனை கிலோமீட்டர்? 100 கிலோமீட்டர் தாண்டி போகுதா இல்லையா? 500 கிலோமீட்டர் தாண்டி போகுது, 1500 கிலோமீட்டர், 2000. நீங்கள் இங்கேருந்து ஒரு கல் தூக்கிறீங்களே, போதான்னு பார்க்கலாம், போகாது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, கொரோனா எப்படி பரவுச்சோ அதை விட வேகமாக பரவக்கூடியது நம்ம பேசுகிற வார்த்தைகள். அல்லேலூயா. இங்கே முக்கில் நீங்கள் நின்று ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறீங்கன்னா கடைசியில் ஒரு அந்த அம்மா அங்கே நின்று கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அந்த பையன் அங்கே நின்று கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருக்கான், அந்த பையன் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கான், அந்த புள்ள அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கு. பரவுதா? வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். உங்கள் வீட்டில் உங்கள் கூட இருக்கிற ஒரு ஆள்கிட்ட பேசுவீங்க, அந்த வார்த்தை 5 வீடு தாண்டி 6வது வீட்டில் ஒரு அம்மா வந்து, நேற்று என்னமோ உங்கள் வீட்டில் நீங்கள் அப்படி பேசுனீங்களாமா? ஆமாம், என் வீட்டுக்கார்ட்ட பேசினேன், என் பிள்ளைகிட்ட பேசினேன், என் மனைவி கிட்ட பேசினேன், என் கணவர்கிட்ட பேசினேன். சரி, உன் வீட்டுக்கு எப்படி அது வந்துச்சு? யார் சொன்னா? உங்கள் வீட்டிலேருந்து யாராவது சொல்லாமல் அவங்க திரும்பி வந்து கேட்க மாட்டாங்க. அப்போ இது இவங்க தான் பிரச்சனைன்னு ஒவ்வொருத்தரையாக கண்டுபிடிச்சு அடிக்கிறது இல்லை, வார்த்தை அப்படி போகத்தான் செய்யும். அப்போ என்ன பாஸ்டர் பண்ணுறது? நான் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. நான் பேசுகிற காரியம் சரியா, நான் பேசுகிற காரியம் தவறா, ரொம்ப கவனமாக. ஒரு எடுத்து வாசிங்க, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19, முடிச்சிருவேன் சீக்கிரம். நீதிமொழிகள் 10:19. சொற்கள் மிகுதியினால் பாவம் இல்லாமல். பாவம் இப்படிதான் வருது. பேச்சு அதிகமானாவே அங்கே என்ன வரும்? பக்கத்து வீட்டில் உறவு அப்படி அப்படி வரும், ரசம் போகும், சாம்பார் போகும், அப்பளம் பறக்கும். பார்த்தா என்னடான்னு பார்த்தா அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருந்தால் இந்த அம்மா அந்த அம்மாவை நம்பி, அந்த ஐயா இந்த ஐயாவை நம்பி, மேலே போட்டு அதை போட்டு இதை போட்டு 10 லட்சம் கடை. கொஞ்சம் டச் இருந்தாவே போதும், முடிஞ்சுது. தேவையா? உங்கள் வீட்டு ரசத்தை நீங்கள் சாப்பிடுங்க, அவங்க வீட்டு ரசத்தை அவங்க சாப்பிட்டோம். எதுக்கு தேவையில்லாமல் உட்காந்து அந்த அம்மாட்ட பேசி அந்த அம்மாட்ட பழகி, ஐயோ சொற்கள், வசனத்தை பேசுறது கிடையாது, அங்கே தான் பிரச்சனையே. வசனத்தை பேசி இருந்தா நம்ம உஷாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆகாத சம்பாசனைகள், அது அந்த வசனம் இன்னொரு இடத்துல நல்லா இருக்கும். ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். நீ ஒழுக்கமா போவ, ஒன்றை உட்காந்து பேசி மண்டையை கழுவி ஒன்று வேற ஏதாவது பண்ண வச்சிருவாங்க. தேவையா? இல்லை. உங்கள் வேலை என்ன அதை மட்டும் பாருங்க. சகோதர சகோதரி, ஒரு 5-6 பாயிண்ட் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தேவ வசனத்தில் நீதிமொழிகள் புத்தகத்தை வச்சு நான் ஒரு 5-6 பாயிண்ட் பேசுறதுல நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எஜுகேட்டிங் யுவர் டங், அதாவது உங்களுடைய நாக்குக்கு சில படிப்பு இது வச்சுங்க. முதலாவது, திங்க் மோர், அதாவது அதிகமாக சிந்திக்கணும், அதிகமாக கவனிக்கணும் ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடி. அல்லேலூயா. சிந்திக்கணும். எதிர்முனையிலிருந்து ஒரு மனுஷன் பேசுறானா அவன் என்ன சொல்றானா உடனே ஆமா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படி அவன் அவசரப்படுத்துறானா போனை வை, நாளைக்கு தான் இருந்தாலும் பேசிக்கலாம். ஒரு ஆணோ பெண்ணோ, ஒரு வாலிப பெண்ணோ ஒரு வாலிப பையனோ, ஒரு திருமணமான பெண்ணோ ஒரு திருமணம் ஆன ஒரு ஆண், யார் உங்க போன்ல பேசினாலும் உங்ககிட்ட ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா கவனிங்க. அவங்களுடைய பாயிண்ட் என்னங்கிறது கவனிங்க, அவங்க என்ன பேச வராங்கிறது கவனிங்க, முழுமையா திங்க் பண்ணுங்க. இல்லை ஒரு நாள் டைம் எடுங்க, 2 நிமிஷம் பேசினா ஒரு நாள் யோசிங்க. அப்புறம் எதுக்கு அப்படி பேசினார், அந்த வார்த்தை எதுக்கு அவர் உபயோகப்படுத்தினார், அந்த பையன் எதுக்கு அந்த வார்த்தை, அந்த பொண்ணு எதுக்கு இந்த வார்த்தை உபயோகப்படுத்துச்சு, இந்த லீட் வேற எங்கேயோ போகுதே, கட் பண்ணு. நீ அவங்க பேசுனாங்க, திங்க் பண்ணாமல் பேசி பேசி கடைசியில் அவன் என்ன சொல்லிடுவான், இந்த அம்மா தான் பேசிச்சு, இந்த ஐயா தான் பேசிச்சு, குடும்பம் சீரழிஞ்சு போய் கிடக்குது இன்னைக்கு. 2வது, டாக் லெஸ், அதாவது வாய். எனக்கு நல்ல பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, காதை கர்த்தர் எத்தனை கொடுத்துருக்கிறாரு, வாய் எத்தனை கொடுத்துருக்கிறாரு? 2 காது 100ன்னு வச்சுக்கோங்க, வாய் எத்தனை? 50. அப்போ 100 கேட்கணும், 50 தான் என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா. அடுத்த ஒரு விஷயம், காதுக்கு மறைவு இருக்கா? கையை வச்சு மறைச்சாதான். ஆனால் வாய்க்கு என்ன இருக்கு? வாயை மூடிக்கோ அப்படிங்கிறோம். என்ன வச்சு மூடிக்கிறோம்? இதழ்கள், லிப்ஸை வச்சு, உதடுகளை வச்சு மூடிக்கோங்கிறோம். காதை சொல்லும், காதை மூடிக்கோன்னா கையை வச்சு ஆட்டோமேட்டிக்காக மூடுமானா மூடாது. அப்போ கர்த்தர் எது திறந்து இருக்கணுமோ அது திறந்து வச்சிருக்காரு, எது அப்பப்போ க்ளோஸ் ஆகணுமோ அப்பப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருது. அதுக்கு அது கரெக்டாக வச்சிருக்கிறார் ஆண்டு. நம்ம தான் புரியறது இல்லையே. 2வது பாயிண்ட், அது ரொம்ப கம்மியாக பேசணும். 3வது, எப்பொழுதும் நம்முடைய பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்கணும், இன்னொருவரை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது, இன்னொருவரை காயப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது.
அது ரொம்ப கவனமாக இருங்க. அவங்க என்ன வேணால் உங்களை காயப்படுத்தலாம், என்ன வேணால் உங்களை கஷ்டப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்சு எவ்வளோ தூரம் நீங்கள் அப்படி ப்ரிசைஸ் பண்ணி, அதாவது குறைச்சி காயப்படுத்தாமல் பேச பழகுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ஆசீர்வாதம். அடுத்த ஒரு காரியம், இந்த காசிப் அப்படின்னு சொல்லுவாங்க. காசிப் அப்படின்னு சொன்னால் இன்னொருவரை குறித்து புறம் பேசுறது. என்ன பண்ணுறது? நிறைய பேருடைய வாய் அதுக்கு தான் வாடகை விட்டுருக்கும், புறம் பேசுறது. சாப்பிட்டு டைஜஷன் ஆகிறதுக்கு உட்காந்து அந்த அம்மா 1ஆம் நம்பர் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கிறது. நம்ம காலையில் 168 வீடு இருக்குன்னா காலையில் 9:45 ஆரம்பித்தா ஓடும். அது பாட்டுக்கு பசி எடுத்தா இருங்க 55வது வீட்டில் நிறுத்திட்டு வந்திருக்கிறோம், சாப்பிட்டு வந்து 56ஆம் நம்பர் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. இல்லை, வாயை தயவு செய்து அது கொடுக்காதீங்க. காசிப் இருக்கவே கூடாது. புறம் கூறுதல், புறம் பேசுறது, மற்றவர்களை குறித்து இவங்க இல்லாதப்ப பேசுறது, அது பேசவே கூடாது. அடுத்தது என்னன்னா, டெல் த ட்ரூத். எப்பயுமே உண்மையை பேசுறதுக்கு வாயை திறங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா வாயை திறக்க முடியாது பாஸ்டர், புரியுதாப்ப? உண்மையை பேசுறதுக்கு மாத்திரம் வாயை திறந்தீங்கன்னா, சுகர் பேஷண்ட் என்ன பண்ணும்? சுகருக்கு வாய் என்ன பண்ணக்கூடாது? திறக்கக்கூடாது. சுகர் வந்தால் வாயை மூடிக்கணும். அப்படின்னா என்ன? ஐயோ இத்தனைய அப்போ தான் பெருசாக தெரியும், ஐயோ இவ்வளோ சாப்பிடக்கூடாதாங்கிறது. அதே போல தான் பேசுனா உன்னை போய் பேச மாட்டேன்னா சில இடங்களில் மௌனமாக கடந்து போயிடும். சில இடங்களில் பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது, சில இடங்களில் மாத்திரம் பேசுவோம். அப்பயே பேச்சு குறையிறதா? வீண் பேச்சு குறையிறதா? அடுத்தது ஸ்டாப் போஸ்டிங், ஏதாவது பெருமை பேசுறது. ஹல்லேலூயா. தன்னை பற்றி பெருமை, தன் பிள்ளையை பற்றி பெருமை, கணவரை பற்றி பெருமை, மனைவியை பற்றி பெருமை, குடும்பத்தை பற்றி பெருமை, ஜாதியை பற்றி பெருமை, சொத்தை பறிச்சு பெருமை, இப்படி பேசிய குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஹல்லேலூயா. இதுதான் பேச்சு, பெருமையா பேச்சு. உங்கள் பிள்ளை என்ன படிச்சிருக்கு வேணா இருக்கலாம், எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம், என்ன தயவு செய்து பெருமை பேசாதீங்க. ஏன்னா நீங்கள் எப்போ உங்களை குறிச்சோ உங்கள் பிள்ளைகளை குறிச்சோ வெளியே பெருமை பேசுகிறீங்களோ அப்பயே ஒருத்தன் உங்கள் குடும்பத்து மேலே டார்கெட் வைக்கிறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பிள்ளை வந்துங்க நல்லா படிச்சிருக்கிற, 50,000 சம்பளம் வாங்குறா, பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்கிறா இப்படி இருக்கிறான்னு ஒரு கல்யாணத்தில் போய் ஒரு அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறோம். அவன் அடுத்த நாளே 10 பேர்த்த கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுவான். எதுக்கு? கல்யாணம் பண்ணி தரையா? தேவையா? ஓன் போய் ஏன் சொல்லுவானே, ஏன் படிச்சிருக்கான்னு சொல்லுவானே, ஏன் இதில் வேறு சில பேர் இதுதாங்க என் பிள்ளை அமெரிக்காவில் பாருங்கள் எப்படி இருக்குது, ஆப்பிரிக்காவில் பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள். தேவையில்லை. பெருமை பேசி தான் குடும்பத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், இல்லை மனைவியை குறித்து கணவனை குறித்து பேசக்கூடாது. அடுத்தது வாக்குவாதம் பண்ணுவதுக்கு வாய் என்ன பண்ணக்கூடாது? திறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் பேசுகிறத ஒருத்தர் கேட்க மனசு இருக்கு, அங்கே வாயை துறங்க. நீங்கள் பேசுகிறத வாக்குவாதம் பண்ணுறதுக்கு, முரண்படுறதுக்கு, வா உன்னை டிஃபெண்ட் பண்ணுறேன், வா உன்னை எதிர்த்து பேசுகிறேன், நான் நிரூபிக்கிறேன்னு நிற்கிறேன், நான் வாயை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடும். தேவையில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு கற்றுக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு ரொம்ப தேவனுடைய பிள்ளைகள் அப்படி தான். உங்கள் கணவர்கிட்டயே பேசுகிறீங்க, அவர் உங்களுக்கு உடனே அகைன்ஸ்டால் நீ என்ன சொல்கிறது நான் என்ன சொல்கிறதுன்னு மறுபடியும் சண்டையாக ஆரம்பிக்கூடாது. உங்கள் பேச்சுக்கு விட்டுருங்க. போய் உருண்டு பரண்டு குத்தி கிழிச்சு அடிப்பட்டு வந்து அம்மா மருந்து போடுமான்னு உங்ககிட்ட தான் உட்காருவார். அப்போ போட்டுட்டு சொல்லுங்கள், நான் சொன்னேன்னா போகாதீங்கன்னு சொன்னனா, வேண்டான்னு சொன்னனா, இந்த காரியத்தை செய்யாதீங்கன்னு சொன்னனா, இன்னைக்கு யார் வலியை தாங்கிறது, யார் வேதனையை தாங்கிறது? ஹல்லேலூயா. 3 விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இப்போ இதுக்கு என்ன பாஸ்டர் ஆக்ஷன் எடுக்கல? 4 விஷயம். நான் என்ன பண்ணட்டும்? இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இது இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை, இதுதான் என் வாழ்க்கையே இருந்தது, இப்போ நான் என்ன பண்ணட்டும், எதை தான் பேசுறது அப்படின்னா, முதல் காரியம், மற்றவர்களோடு பேசும் பொழுது சரி எது தவறு எதுன்னு முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசணும். ஹல்லேலூயா. இதெல்லாமே நான் ஓனாக எடுக்கல, நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, அதாவது நீதிமொழிகள் ஏன்னா வசனம் சொன்னா டைம் ரொம்ப இழுத்துட்டு போயிடும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். பட் நான் அதை சொல்லலை, பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். என் பாயிண்ட் இல்லை, வேத வசனத்தினுடைய பாயிண்ட். அப்போ ரைட் வித் அதர்ஸ் அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அண்டு பண்ண முடியும். அண்டு அப்படின்னு சொன்னால், கம்ப்யூட்டரில் ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படின்னா வேண்டான்னா கண்ட்ரோல் இசட்னு ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க, அது பின்னாடி பழைய இதுக்கு வந்துடும். வீட்டில் ஒரு பொருளை தூக்கி இங்கே வைக்கிறோம், பிடிக்கல தூக்கி இங்கே வச்சிடறோம். ஆனால் பேசின வார்த்தையை நம்ம என்னைக்கும் என்ன பண்ண முடியாது. இல்லை நான் உங்களை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டேன், நான் திரும்ப எடுத்துக்கிறேன், சரியா போயிடுமா? போகாது. அப்போ என்ன பாஸ்டர் பண்ணுறது? அதுக்கு ஒரு ஆப்ஷன் கர்த்தர் வச்சிருக்காரு. ஒன்று என்னென்னா மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் மன்னிப்பு கேட்குற விஷயம். 2 விஷயத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. நான் பேசின காரியத்தை திரும்ப அவங்ககிட்ட இருந்து என்னால் ரிட்ரைவ் பண்ண முடியாது, எடுக்க முடியாது. அதே சமயத்தில் நான் போய்
இல்லை உங்களை பேசுகிறது நான் தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க. அவங்க மன்னிப்பு சொல்கிறாங்க, சொல்லலை அப்படின்னா எனக்கும் தேவனுக்கும் உண்டான உறவு என்ன பண்ணுது? பலப்படுது. ரெண்டாவது விஷயம், உங்களுடைய நாக்கை, உங்களுடைய வாயை கர்த்தருக்குன்னு அர்ப்பணிச்சிடணும். அல்லேலூயா. எதுக்கு அர்ப்பணிச்சிடணும்? கர்த்தருக்குன்னு அர்ப்பணிச்சிடணும். என் வாய் எதுக்குன்னா தேவனை ஆராதிக்க, என் வாய் எதுக்குன்னா தேவனுடைய நாமத்தை சொல்ல, என் வாய் எதுக்குன்னா தேவ ஞானத்தை பேசுவதற்கு. இதுக்கு தான் என் வாய் பயன்படணும், என்னுடைய நாக்கு பயன்படணும், என்னுடைய பேச்சு, என்னுடைய திறமை அதுக்கு தான் பயன்படணும். என்னுடைய சரீரம் முழுவதும், ரோமர்ல அழகா சொல்றாரு, சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் என்ன பண்ணும்? தேவனுக்குன்னு கொடுத்துடணும். கடைசி அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்களே, முடிச்சிடலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 6:13. பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல் தேவனுக்கு என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுத்துருங்க. அவ்வளோதான். தேவ வசனத்துக்கும் தேவனுக்குன்ற ஒரு நாக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், வாயை ஒப்பு கொடுத்துட்டேன். அப்ப நான் என்ன பேசணும், ஏது பேசணும்? வேத வசனம் என்ன சொல்லுதோ அதுதான். வாரம் ஃபுல்லா கெட்ட வார்த்தை பேசிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஏசு நல்லவர், ஏசு நல்லவர்னா அது ஏத்துக்க முடியுமா? ஆண்டவர் ஏத்துக்குவாரா? நீங்க வாரம் முழுதும் கெட்ட வார்த்தை பேசும்போது ஆண்டவர் இல்லை, என் பிள்ளை கெட்ட வார்த்தை பேசுறேன், நான் காதை அடைச்சிக்கிறேன் அப்படின்னு அடைச்சிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு என் பிள்ளை என்ன ஆராதிக்க வருவா, காதை திறந்துக்கிறேன் விடுறாரா? அது எப்படி? ஒரே வாயில கெட்ட வார்த்தையும் வரும், ஒரே வாயில நல்ல வார்த்தையும் வரும். தேவனை ஆராதிப்பேன், ஆனால் என் ஜெபம் கர்த்தர் கேட்பார்? கேட்கவே மாட்டார். இந்த கை பாவமும் செய்யும், இந்த கை நன்மையும் செய்யும், ஏற்றுக்கொள்ளப்படாது. இல்லைன்னா மனம் திரும்புதல், மன்னிப்பு, இதெல்லாம் கர்த்தர் வச்சிருக்க மாட்டார். அடுத்த ஒரு விஷயம் கடைசியாக அவன் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உங்களுடைய ஃபீஸ்ட் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், அதாவது உங்களுடைய வாய் எதை போஜனம், ஃபீஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு விழாவினுடைய சாப்பாடு. கிறிஸ்மஸ் அப்படின்னா வாய் என்ன சாப்பிடும்? பிரியாணி, சிக்கன், அது இது, எப்படி சந்தோஷமாக நாக்கு குதூகலம் இருக்கும். அந்த மாதிரி வேத வசனத்துக்கு வாய் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வேத வசனத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு. இன்றைக்கி பாருங்கள், எத்தனையோ பேர் அப்படியே ஆர்வமாக ஞாயிற்றுக்கிழமை முடியாந்து உட்காந்துட்டோம். தேவ வசனம் பதில் சொல்லுவாங்க. பாஸ்டர் நான் அங்கே போனேன், இங்கே போனேன், இந்த வேலை அந்த வேலை, உடம்பு சரியில்லை, முடியல, அப்படி இல்லை, இப்படி இல்லை, இந்த மாதிரி இது, இந்த மாதிரி இது, அந்த மாதிரி அது சொல்லுவாங்க. கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தேவன் சொன்ன காரியத்தை நீங்கள் செய்யலைன்னா கண்டிப்பாக ஆசீர்வாதம் இருக்காது. நீ எவ்வளோ குட்டிக்காரனை போட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இரவு பகல் வாராமல் வேலை செஞ்சு பாரு, ₹1 வீட்டில் நிற்காது. வாரத்தில் 6 நாள் வேலை செய், 7வது நாள் ஓய்ந்து என்னை வந்து ஆராதின்னு சொல்லியிருக்கிறார். அதை விட்டுட்டு அது இன்னொரு வசனம் சொல்றாரு, செத்தவன் என்ன பண்ணட்டும், மரித்தவனை போய் அடக்க மட்டும், நீ ஒழுங்கா வானார். அல்லேலூயா. எளவு செத்த டெத்துக்கே போகக்கூடாதுங்கிறார். நம்ம என்ன காரணம் சொல்லிட்டு இருக்கோம்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரலைன்னா ஒரு அழகான ஒரு காரணம் சொல்லுங்க. நான் யாரையும் இனிமேல் அது கேட்க போகிறது இல்லை. ஏன் ஞாயிற்றுக்கிழமை வரல? நீ வாங்க, வர வேண்டாம், பின்மாற்றத்துக்குள்ளே போங்க. இது எல்லாம் என்னுடைய கண்கள் இப்பொழுது கொஞ்சம் நாட்களாக பார்க்க ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்சம் பேக்வேர்ட் சபை போகுது. சில பேர் கேட்டாங்க, என்ன பாஸ்டர் சபையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் குறைஞ்சிட்டு வராங்க அப்படின்னு. நானும் அதை யோசித்தேன், கர்த்தரிடத்தில் ஜெபிச்சேன். கர்த்தர் சொன்னார், உனக்கு வேற ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டேன். அல்லேலூயா. நீ அதை பார்க்காத, ஒன்றை நான் உருவாக்கிட்டு இருக்கேன். அவர்கள் செய்யறதுக்கு அவங்களுக்கு உண்டானதை நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீ அழைத்த அழைப்பில் உறுதியாக இருக்கியாலேன்னு ஒன்றை சோதிக்கிறேன், நீ அமைதியாக இருன்ட்டார். இல்லை பாஸ்டர், நான் ஒரு வீட்டுக்கு ரொம்ப நாளாக போகணும்னு ஆசைப்பட்டேன். இப்படியாவது அவங்க வீட்டுக்கு போகலாம், அவங்க வீட்டுக்கு போய் சொல்லலாம், ரொம்ப நாளாக ஆண்டவருக்குள்ளே வரலையேன்னு. ஆனால் என்னால் போக முடியல. ஜெபிக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ஜெபிக்கிறேன், வீட்டுக்கு போகிறதுக்கு மனசு வரல. இதே இன்னொரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போகலைன்னா குற்ற உணர்ச்சி ஆகிடுது. அல்லேலூயா. ஐயோ, அந்த அம்மா சபைக்கு வர முடியல, கால் நடக்க முடியல. ஆனால் மாதம் ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போகிறோன்னு பிளான் பண்ணிட்டோம், போக முடியல, ஒரு குற்றம், ஐயோ அந்த அம்மா வீட்டுக்கு போகல, ஐயோ அந்த அம்மா வீட்டுக்கு, ஐயோ ஏன் அந்த அம்மா வீட்டுக்கு, ஐயோ போக முடியல அப்படின்னு அந்த மாதத்துக்குள்ளே பிளான் பண்ணி அப்படியே போயிடுவோம். ஆனால் அந்த நாள் தகரும்போது மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் சொன்னதுக்கு தயவு செய்து கீழ்ப்படிங்க. இப்போயும் நான் அதுதான் சொல்ல வரேன். யாரையும் குற்றப்படுத்த, யாரையும் காயப்படுத்த நான் ஒரு பெரிய ஆள் கிடையாது. உங்கள் குடும்ப ஆசீர்வாதம், உங்கள் ஆசீர்வாதம். ஏன் நான் வந்து வாசலில் நிற்க போகிறது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்களா, வாங்க, எவ்வளோ சம்பாரிச்சிங்க, கொண்டாங்க, வாங்கிட்டு வரேன்னா என்ன, நான் சொன்ன மாதிரி இடம் வாங்கினீங்களா, சரி வாங்க, பத்திர ஆஃபீஸ் போகலாம், வாங்க, என் பேரில் எழுதி வைங்க, கேட்குறேன்னா நான் சொன்ன மாதிரி கேட்டீங்க, இந்த மாதிரி நான் அதெல்லாம் கேட்க போகிறது இல்லை. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். இதுக்கு மாத்திரம் தான். எல்லாரும் எழுந்துன்ற தேவனை கொஞ்சம் நேரம் துதிக்கலாமா?